விகட சக்கர சிமுகாய்ந்துளான் விகட சக்கர சிமுகம் ஐந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர மணியாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவாம் விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவான் பத்தி திருமுகம் ஆருடன் பன்னிரு தோள்களுமாய் சித்தித்திருக்கு அமுது கண்டேன் செயல் மாண்டு அடங்க புத்தி கமல குறுகி பெருகி புவனம் எற்றி தத்தி கரை புரளும் பரமானந்த சாகரத்தே அருத்தி வாழ்வோடு தனகியம் மனைவியும் உறவோரும் அடுத்த வேர்களும் இதமுரு மகவோடு வளநாடும் தரித்த ஓருமையன மன நினைவது நிலையாதும் தலைப்பராவியும் வழிபடு தொழிலது தருவாயே இருத்திலேறிய இறையவர் செய்வுகள் உபதேசம் இசைத்த நாவின இதனொரு புறமகளிருபாதம் பரித்த சேகர மகபதி தரவர் செய்வயானை பதிக்கொளாரிரு புயவட நீருரை திருமாளே நம்ம பார்வதி பதையே அருட்கடலாகிய அம்பலவானருடைய பெருங்கருணையினாலே இன்று கந்த புராணத்திலே திக்கு செய்யப்படலத்திலே 31வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய என்னது. சிவனிடத்திலே வரம் பெற்றவர்கள் எண்ணில்லாதவர்கள் அவனை நோக்கி தவம் செய்து வரத்தை கேட்டால் அவர்கள் எது கேட்கிறார்களோ அதை கொடுத்துருவார். அவன் விருப்பம் எதுவோ அதை கொடுத்துருவார். அது வேண்டத்தக்கதையோ இன்னும் வேண்ட முழுதும் தருவோய் என்கிறார் அல்லவா மாணிக்கவார்கள். அதனால அவன் விருப்பத்தில் எது கேட்டாலும் கொடுத்துருவார். அதை வாங்கி அவன் எப்படி பிரயோகம் பண்ணுறானோ அதுக்கு தகுந்த பலனை அவன் அடைவான். அந்த வரத்தை வாங்கி அந்த வாங்கின பணத்தைனே வச்சுக்கவே அந்த பணத்தை எந்த வழியில செலவு பண்றானோ அதுக்கு தகுந்த பலனை அடையும். அது அசுரர்கள் வரம் பெற்றார்களேனா அவர்கள் சும்மா இருக்க மாட்டார்கள். எல்லாரையும் அடக்கி தன்னுடைய கூட்டம் உயர்வா இருக்கணும் என்கின்ற எண்ணத்துலதான் அவர்கள் இருப்பார்கள். அது ஒரு சமுதாயமே அப்படித்தான் இருக்கு. தேவர்கள் வரவங்கனால அப்படித்தான் அவன் கூட்டம் சக்தியா இருக்கணும், மற்றவன் ஆண்டு போகணும். இப்படித்தான். என்ன காரணம் என்றால் அந்த அவர்களுக்கு அந்த சிவஞானத்துல நாட்டம் வர்றதில்லை. வரத்தை வாங்கி அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நம்ம எல்லாரை விட ஒசந்தவனா இருந்து காட்டணும், எல்லாரையும் அடக்கி ஆளணும் என்கின்ற எண்ணத்துல வரத்தை வாங்கணும். அந்த முறையிலே அசுர கூட்டத்திலே சிறந்தவராக இருக்கிற சூரபன்மன் வரத்தை வாங்கினான். வாங்கி தன்னுடைய குலகுருவாய் இருக்கிற சுக்கிர பகவானிடத்தில் போய் சொன்னான். அவர் 1008 அண்டங்களை விவரங்கள் எல்லாம் சொன்னார். நீ இந்த அண்டங்கள் எல்லாம் சென்று பார்த்து விட்டு வா. எல்லா இடங்களிலும் நம்முடைய கூட்டத்தையே பதவியில் உட்காரவை. யாரும் அந்த ஸ்தானத்திலே பதவியில வேற கட்சி ஆள் இருக்கக்கூடாது, பூரா நம்ம கட்சி ஆளாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அனுக்கிரகம் பண்ணினார். அதே போல தன்னுடைய பரிவாரங்களோட தம்பிமார்களோடு புறப்பட்டான். அப்படி புறப்பட்டவன் குபேரனுடைய நகருக்கு போனான். அப்படி அங்கே சென்று சேனை போய் குவிந்த உடனே அந்த குபேர நகரத்தில் இருக்கிற அந்த குபேரனுடைய செயலாளர்கள் இந்த மாதிரி அசுர கூட்டம் வந்துருச்சு அப்படின்னு அவர்கள் பயந்து குபேரனிடத்தில் போய் சொன்னார்கள். நீ நம்முடைய சேனையோடு அந்த அசுரனோடு சண்டை போட வேணும் அப்படின்னு அந்த செயலாளர்கள் போய் சொன்னாங்க. காவலர்கள் போய் சொன்னார். யாரிடத்துல? குபேரனிடத்துல. குபேரன் கேட்ட உடனே பார்த்தேன், யாரு சொன்னாலும் தனக்குன்னு ஒரு புத்தி வேணும் இல்லை, அதனால பேச்சுக்கிட்டு நம்ம சண்டைக்கு போகலாமா அப்படிங்கிற யோசனை ஒன்று. எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும் அப்பொருள் இப்பொருள் அன்பதறிவுன்னு அவன் சொல்ற. தூதுவர் உரைத்தல் கேளா
துன்புகூர் துளக்கமெய்தி ஏதமில் அவுணர் தம்மை யாம் வெலற்கு அரிது. இந்த அசுர கூட்டத்தை நம்ம வெல்ல முடியாது, வெல்லுவது அரிது. அது என்ன காரணம் என்றால் முக்கன் ஆதிதன் வரம் கொண்டு உள்ளார். சிவபெருமானத்தில் வருத்தப்பட்டிருக்கிறார். அவர் புகழ்ந்து ஆட்சி செய்வான் போதுதல் கடனே என்ன பொறுக்கன இருந்து போனான். அதனால நம்ம இந்த சூரபன்மனை வெல்ல முடியாது. சிவபெருமானத்தில் வருத்தப்பட்டிருக்கிறான். நாம் சென்று அவனுக்கு ஆட்சி கூறி அவனிடத்துல நல்லவனாகவும் அவனுக்கு சொந்தக்காரனாகவும் ஆயிரமே தவிர எதிரியாக போகக்கூடாது அப்படின்னு தீர்மானம் பண்ணிக்கிட்டார். யாரு? குபேரன். போயினன் அழக எண்ணல் புட்பகை மீது சென்று தூயதோர் இயக்கலோடும் சூரனை தொழுது போற்றி. குமரன் போனான் தன்னுடைய பரிவாரத்தோட சூரனுக்கு நமஸ்காரத்தை பண்ணான். சூரபன்மனுக்கு நமஸ்காரம் பண்ணார். யார்? குபேரன். நமஸ்காரம் பண்ணி ஏயின ஆட்சி கூறி நீங்கள் பல காலம் பல்லாண்டு காலம் அளவில்லாத செல்வத்தோடும் புகழோடவும் நன்றாக வாழணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணார். குபேரன் ஆசீர்வாதம் பண்ணார். யாருக்கு? சூரபன்மன். உமக்கு அடியன் என்ன? அடியேன் தங்களுக்கு அடியவன் அப்படின்னு. அது குபேரன். அடியன் நீ இனி திருப்தி என்ற விடுத்தனன் போற்ற அப்படின்னு சொன்ன உடனே சூரனுக்கு கோபம் வரல. ரொம்ப தான் நம்மகிட்ட அடிமையாகிட்டா, அதனால இனி நல்லா இது உனக்கிட்ட ஒன்றும் தொந்தரவு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டா. அந்த அசுர கூட்டம் பூராவும் அந்த குபேர நகரத்தில் இருக்கிற ரத்தனங்கள் தங்கங்கள் எல்லாமே வாரி மூட்டை கட்டுச்சு. குபேரனுடைய நகரத்தில் இருக்கிற அது பொழுது அவனர் அழகை ஊடு போய் நிதிகளும் மணிகளும் நீடு மானமும் சிதைவரு படைகளும் தேறு மக்களும் கதிகளு களிருடன் கவர்ந்து மேவினார். அதில் அங்கே இருக்கிற செல்வத்தை எல்லாம் மூட்டை கட்டினான். அங்கே யாரு வெறும் நகரமாக இருந்துச்சா, விற்று நகரமாக இருந்துச்சா, ஒன்றும் இல்லாமல் போச்சான் குபேர நகரமே. குபேர நகரம்னா எவ்வளவு இருந்துருக்கிறது, அதான் ஒன்றும் இல்லாமல் போச்சு. எல்லாம் வாரித்தானா சொல்ல கூட்டம். ஆரலை கல்வரின்னு அவுணரையா வரும். சூறை கொண்டு அந்நகர் தொலைத்து போதலும் ஊருக்குள் நிதிபதி உள்ள நாணியே வீரர்கள் அழகன் உண்டு ஆகினார். குபேரனாயினால ஒன்றும் சொல்ல முடியாம, வெல்ல முடியாம, சொல்ல முடியாம, நினைக்கவும் முடியாம வேதனையோட குபேரன் தன்னுடைய இருப்பிடத்தில் போனான். அதன் பிறகு வடகிழக்குக்கு போனான் ஈசானன். அங்கே ஈசானத்துக்கு போனால் ஈசானன் என்பது சிவபெருமானுடைய அம்சமாக இருக்கிற ஒரு தேவதை. ஈசானன் வேறு, அவன் சிவபெருமானை போலவே வடிவம் இருக்கும். அங்கே போய் இது நம்ம சிவபெருமானுடைய ஆடு, சிவபெருமானுடைய ஆட்சி உட்பட்டது, அதனால அங்கே ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அதை விட்டுட்டு இந்திரனத்துக்கு போனேன். இந்திரனத்துக்கு போன உடனே அதை நாடி புறத்தை முற்றவும் காய்கறி கைக்குள்ள கடித நல்கி ஆயுட அணிகமோடு அகன்று வையசின் தீயூர் நகரிடை சேரல் வையினான். அந்த இந்திரனுடைய நகரத்துக்கு போய் அந்த இந்திரனுடைய நகரத்தை எல்லாம் நெருப்ப வச்சு கொடுத்திட்டான். கொடுத்துட்டு அங்கே விட்டு அதை போட்டு புறப்பட்டா. அதுக்கு மேலே அக்கினித்துக்கு போனேன், தென்கிழக்கு அக்கினித்துக்கு. அங்கே போய் அக்கினி இந்த மாதிரி அசுரர்கள் வந்துட்டான்னு சொல்லி அவன் ஏராளமான படைகளோட அக்கினி தேவன் சண்டைக்கு வந்துட்டான். அக்கினி தேவன்னா எவ்வளோ பலம் இருக்கும் கொஞ்சம். அவன் வந்துட்டான். தன்படை உடைதலும் தளிலின் பண்ணவன் துன்படை மனத்தனாய் தொல்லை ஊழினால் இன்படை உலகால ஈடு செய்து வன்படை பேருரு வல்லை தாங்கினான். கையால் அந்த அசுரனுடைய படை சேதமாச்சு. அதுக்கு மேலே இந்த அக்னி தேவனுடைய படை அதிகமாக சேதமாச்சு. அவுணர்கோன் சேனை மாக்கட வரந்திட இப்பவன் மாய்ப்பன் யானனா நிறைந்திட அவுணமா நீர்த்த எங்கனும் செறிந்தனன் வளைந்தனன் சிதைத்தில் மேயினான் கடல்கடு சேனைய கலந்து பாவகன் சடச்சட முதிரொளி தளங்க புக்குலாய் அடலூர் எல்லையில் அது கண்ட ஆலிவாய் விடமன உருத்தனன் வீரன் தாரகன். அதனாலே அக்னி தேவன் தன்னுடைய பலத்தெல்லாம் கூடி அதிகமான அக்னியை பிரயோகம் பண்ணி அந்த அசுர கூட்டத்தை எல்லாம் வளைத்தான், சிதைத்தான். உடனே தேரில ஏறினான் தாரகன். தேரில் ஏறினான். சூரபன்மனுடைய சின்ன தம்பியா இருக்கிற தாரகன் தேரில் ஏறினான். அப்படி ஏறி பாசுபத படை எடுத்தானா. பாசுபத படை தான் சிவபெருமானுடைய படை. அதை எடுத்தான். இன்றைக்கு இவனை எல்லாத்தையும் தொலைச்சிடுறேன்னு எடுத்தான். இடுத்திடு எல்லையில் எரிகண்டிங்கிறது தொடுத்திடு முதலால் தொலைக்க என்னையும் முடித்திடு நான் முகன் முதலினோரையும் படுத்திடு என்றன பையுள் எய்தினான். கடுங்கணர் கடவுளும் சுருக்கி தன்னூறு ஒடுங்கினான். தன் கொண்ட பேர் உருவத்தை எல்லாம் ஒடுக்கிக்கிட்டான். யாரு? அக்னியை. இந்த மாதிரி பாசுபத படை எடுத்துட்டேன். அதனால நம்ம நகரத்தை முழுவதையும் அழிச்சிடும், அதனால யாரும் தாங்க முடியாது அப்படின்னு தன்னுடைய கோபத்தை அடக்கிக்கிட்டேன். வடிவத்தையும் ஒடுக்கிக்கிட்டேன். அடக்கிக்கிட்டேன், அவனா ஒடுக்கிக்கிட்டான். அப்படி ஒடுக்கி
அதுக்கு மேலே தாரகன்கிட்ட வந்து நமஸ்காரத்தை பண்ணி, நான் உனக்கு எதிரி இல்லை, நான் உனக்கு அடிமை என்ன அக்கினி தேவன், சரி நீ பேசாமல் விடுறான்னு விட்டு கூட அக்கினி. அதற்கு மேலே தெற்கு திசைக்கு வந்தேன். தெற்கு திசை யாருடைய திசைன்னா அதான் யமனுடைய திக்கு, தெற்குதான் யமனுடைய திக்கு. அப்படி தெற்கு திசைக்கு வந்து மீண்டனர் அவுணர் அங்கி வெள்கிய தன்னூர் உட்கான் ஆண்டவன் அகன்று போனான் தாரகன் அவ்வாறெல்லாம் காண்டலும் சூரன் என்போன் கவினமான் தேரைப்பாக தூண்டுதி நடுவன் மேவும் தொல்லைமா நகரத்தென்றான். அப்படி பலிங்கன் என்கின்ற தேர் ஓட்டினான். அக்கினி ராட்சச கூட்டம் முழுவதும் போய் யமலோகத்தில் இறங்குச்சு. யமலோகத்தில் போய் இறங்க உடனே யமன் கலங்கி போனான். என்னன்னா வந்து இங்கே வர்றவனை ஒடுங்கி அடங்கி பயந்து வருவா, இங்கே நம்ம தூதுவர் போய் பிடிச்சிட்டு வருவாங்க. இப்போ அந்த படையே வந்து நம்ம லோகத்தில் இறங்குதுன்னு சொன்னால் அசுர படையே அப்படின்னு சொல்லி கலங்கிட்டான். ஆறு யமன் கலங்கிட்டான். அது இடிய கேட்டால் நாகம் போல கலங்கி போனான். இடிய கேட்டால் நாகம் கலங்கி ஒடுங்கி உள்ள போய் பதுக்கி இடிய கேட்டால் நாகம் அடைதலும் நடுவன் தன்பால் ஆங்கோர் தூதகிரி நந்தன் கடிநகர் கலந்த அந்த காசிவ முனிவமைந்தன் குடியவன் ஜேன என்ன கூற்றனன் கடவுள்களா இடியுறு அறவ என்ன ஏங்கினன் இறங்குகின்றான். முன்னூறு தனதனும் முளரி தேவனும் மன்னனை எதிர்கொள்ளா வலுத்தி போயினர் அன்னது புரிவதே அழகிதாமென உண்ணின நடுவனும் உணர்வின் வரான். அதனால இந்த குபேரே அக்கினி எல்லாமே இவனை கும்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன். எல்லாம் போன் பண்ணிட்டேன். யமனுக்கு போன் பண்ணிட்டேன். எங்க நகரத்துக்கு வந்தால் நான் அவனெல்லாம் கும்பிட்டு நமஸ்காரம் பண்ணி ஏழை அவனை தப்பிச்சு பழைச்சிக்கிட்டு இருக்கிறோம், நீயும் ஜாக்கிரதையாக யமனுக்கு அவனுக்கு போன் பண்ணிட்டேன். அது அக்கினியும் குபேரனும். அதனால் அவெல்லாம் வணங்கி ஆட்சி பண்ணபடினால நம்மளும் அந்த மாதிரி போய் அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதான் நல்லது அப்படின்னு யமன் தீர்மானம் பண்ணிக்கிட்டான். போய் தீர்மானம் பண்ணிக்கிட்டு எருமக்கடாவில் ஏறினான். எருமக்கடாவில் ஏறி அதற்கு மேலே வந்து தன்னுடைய சேனைகள் எல்லாம் சூழ வந்தான். அப்படி வரும்போதே சூரபர்மனை பார்த்து நமஸ்காரம், அடியே நான் தான் யமதர்மே, உனக்கு அடிமை, எங்களை எந்த விதமான தொந்தரவும் பண்ணப்படாது, நீங்கள் எப்பொழுது கூப்பிடுவீங்களோ அப்போல்லாம் வந்து நான் என்ன செய்யணுமோ அதை செய்யறதுக்கு தயாராக இருக்கிறேன், நமஸ்காரம் பண்ணிட்டான் யமனை. அந்த சூரபர்மன் போற்றினன் தொழுதனன் புகழும் ஆசியான் திருத்தக மரளிதன் செய்க நோக்கியே அருத்தி என் மகிழ்வுறு அவுணன் நம்பணி பரித்தனை ஈண்டுன்னு பரிசனத்தோடு இருத்தி என் தனையனை எவி போயினான். அப்படி நமஸ்காரம் பண்ணதை பார்த்து சூரபர்மன் சந்தோஷப்பட்டு, அதனால நீ வந்து நாம் எந்த வேலைக்கு எப்பொழுது கூப்பிடுறவோ அந்த மாதிரி வந்து நீ நடந்து கொள்ளு, அதனால உன்னை ஒன்றும் தொந்தரவனில் அப்படின்னு சொல்லி யமனுக்கு இவன் ஆசீர்வாதம் பண்ணி விட்டு புறப்பட்டான். அவன் இவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணானே, இவன் அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணான் யமனுக்கு. அப்படி புறப்பட்ட ஏழை அடுத்தவளை நிறுதிக்கு வந்தேன். நிறுதிக்கு வந்தால் அது ராட்சசர்களுக்கு நிறுதி. அப்படி நிறுதிக்கு வந்த உடனே அவன் நிறுதி வந்தான், உனக்கு நான் சொந்தக்காரன. ராட்சச அசுரன் அவுணன் அரக்கர்கள் எல்லாம் ஒரு இடம், ஒவ்வொரு பிரிவு, ஒரே சாதி தான். அந்த சாதியில் இப்போ வெள்ளாடல் எத்தனை வெள்ளாடல் இருக்காரு, அது மாதிரி செட்டியாரில் எத்தனை செட்டியார் இருக்காரு, பிராமணனில் எத்தனை பிரிவு, அது மாதிரி ராட்சசர் வேற, அரக்கர் வேற, அசுரர் வேற, அவுணர்கள் வேற, நிருதர்கள் வேற, அப்படி அதுலேயே பல பிரிவு இருந்தாலும் அதனால எல்லாம் ஒரு இடம் ஏன்னா இவர் ஆறு நாட்டு வேளாள ஒரு சூரிய வேளாளங்கிற மாதிரி அந்த மாதிரி வந்த கும்பிட்டேன். நான் ரொம்ப சொந்தக்காரன், நான் எல்லாம் பங்காளி தான் உனக்கு முடியும்னா ரொம்ப சந்தோஷம், பத்திரமா இது அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட்டுட்டேன். அடுத்த வேலை வருணத்துக்கு போனேன். வந்து வருணத்துக்கு போனேன், வாயுக்கு போனேன், எல்லாமே வந்து அதில் கும்பிட்டேன், நமஸ்காரத்தை பண்ணினேன். அதனால எங்களையெல்லாம் வந்து எந்த விதமான தொந்தரவு இல்லாமல் எங்களை நீங்கள் காக்க வேணும், நீங்கள் தலைவர், நாங்கள்லாம் உங்களுக்கு அடிமைன்னு எல்லாம் சொல்லிட்டேன். அப்படி சொன்ன உடனே அளவில்லாத மகிழ்ச்சியோடு அங்கங்கே இருக்கிற செல்வத்தை எல்லாம் வாரிக்கொண்டான். அங்கங்கே இருக்கிற செல்வத்தை எல்லாம், அந்த ரோகத்துக்கு செல்வத்தை எல்லாம் வாரிக்கொண்டது அந்த அசுர கூட்டங்கள். அதற்கு மேலே பூவுலகிடையே போந்து பூமிக்கு வந்தான். பூமிக்கு வந்து அதனால திருப்பார்கடலுக்கு போனேன் நேராக. திருப்பார்கடல் தான் அந்த மகாவிஷ்ணு படுத்திருக்கிற பார்க்கடல். அங்கே நேராக போனேன். அப்படி புக்கதோர் வேலை என்னான் போர்ப்படை அவுணர் யாரும் மைக்கடல் மேனி மாயோன் மன்னினன் ஈண்ட என்ன அக்கடல் அதனை சொன்னால் அமரர்கள் கடைந்ததே போல் மிக்கதோர் ஆற்றினோடு விரைவுடன் கலக்கல் விட்டார். பார்க்கடலே ஒரு அவுணம் கூட்டம் கலக்குச்சு. அந்த காலத்தில் இந்த இது அமுதம் கடைஞ்ச மாதிரி கலக்குனாருலாம்.
ஆத்திடு முழக்கங்களை அம்புய திருவும்பாரும் வேத்துடல் பதைப்பு அஞ்சி வெறுப்பொடு கரியமேனி தீர்த்தனது அகலத்தோடு சேர்ந்தனர். தழுவ அண்ணன் பார்த்தனன் அஞ்சிலிருந்து பகந்தனன் சீதேவி பூதேவியெல்லாம் கலங்கி போனான். அசுர கூட்டத்தை கண்டு கலங்கி போனான். கவலைப்படாதீங்க நான் அசுர கூட்டத்தை காலி பண்ணிடுறேன் அப்படின்னாரு திருமால். அப்படி சொல்லிட்டு அயாலே எழுந்தாரு. அப்படி எழுந்த உடனே நம்ம ஊருக்கும் நம்மளை எதிர்த்து சண்டை போடாமல் வந்துட்டானே இந்த அசுர பயக அப்படின்னு சொல்லி அதிகமான கோபத்தை அடைஞ்சாரு. கோபத்தை அடைஞ்சு கருடன் நினைச்சாரு. கருடன் வந்துட்டான். கருடன் மேலே உட்கார்ந்தாரு. அப்படி கருடன் மேலே உட்கார்ந்து அவருக்கு 5 வகையான படை ஆறு மகாவிஷ்ணுவுக்கு. அது ஒன்று சங்கு, சக்கரை, கதை, வாழ், சாபம், வில்லு. 5 வடை. பஞ்சாயுத பாணின்னு பேரு. பஞ்சாயுத பாணின்னு சொல்றது. அப்படி 5 வடையை எடுத்தாரு. கோட்டினன் சார்ந்தமன்னும் குணிசிலை இணையினான் ஓதை காட்டினன் அவுணர் உள்ளம் கலக்கினன் கொண்ட செற்றம் வீட்டினன் தானையாவும் விளக்கினன் பகலி மேன்மேல் பூட்டினன் சேனை கொன்னு வாமென புரிதல் உற்றார். கையால் வில்ல வளைத்தாரு. அம்பை கூட்டினாரு. ஏராளமான பானங்களை விட்டு கையால் இந்த அசுர கூட்டங்கள் எல்லாம் கூட்டங்களை சிறைச்சாரு. காலி பண்ணாரு. அது மகாவிஷ்ணு. அசுரர்களுக்கு வைரின்னு வேறு மகாவிஷ்ணு. வைரின்னா அசுரர்களுக்கு அவர் தான் எதிரி. அசுரர்களை அழிக்கிறதுக்குன்னே அவருக்கு ஒரு ஃப்ரீ பர்மிட் வாங்கியிருக்காரு. யாரு? மகாவிஷ்ணு. அது எந்த வகையில் அழிக்க முடியுமோ அந்த வகையில் அழிப்பார். நேராக போய் அழிப்பார், குறுக்கு வழியில் போய் அழிப்பார், மறைமுகமாக இருந்து அழிப்பார். விளக்குதா? இப்படி பல வகையா அசுரர்களை அழிக்கிறது. அசுர வைரின்னு பேர். அப்படி அசுர கூட்டத்தை அழித்தாரு. அதை பார்த்தான் தாரகன். அப்படி பார்த்து தேரில் ஏறினான். தேரில் ஏறி அவன் ஆயிரம் கணக்கான பானங்களை விட்டா அந்த பானங்கள் எல்லாம் கருடனை அழைத்தது. இவருடைய மேலையும் பட்டது. அதுக்கு மேலே இவரு விட்டாரு. இப்படி விட்டு அதுக்கு மேலே இவர் பெரிய மாய உருவத்தை எடுத்தார் மகாவிஷ்ணு. மாய உருவம்னா எண்ணில்லாத விஷ்ணுக்கள். எங்க பார்த்தாலும் விஷ்ணு. அப்படி எங்க பார்த்தாலும் விஷ்ணுக்கள். அப்படி எடுத்து அதனால பலமா சண்டை போட்டார். அதே மாதிரி அவனும் உருவத்தை எடுத்துட்டான். அது தாரகன். அவன் மாயையுடைய மகன் அல்லவா? அவனும் அதே மாதிரி உருவத்தை எடுத்துட்டான். அதே மாதிரி உருவத்திற்கு தாரகனுக்கும் விஷ்ணுவுக்கும் கடுமையான போர் நடந்துச்சு. அந்த கடுமையான போரில் இவர் விட்டு அசுரங்களை எல்லாம் விலக்கி கொண்டு அவன் கதையை ஓங்கி கொண்டு வந்தான். அப்படி கதையை ஓங்கி கொண்டு உன் கதையை முடிக்க போறேன்னு வந்தான். யாருக்கிட்ட? மகாவிஷ்ணுகிட்ட. எதிர் ஒரு அவுணன் தன் மேல் எண்ணிலா பகலி மாறி விதியினை அளித்த மாயன் வீசல அவற்றையெல்லாம் கதை கொடு விலைக்கு சிந்தி கணன்று முற்கடிதை செல்ல அதுதனை நோக்கி மாலு ஆலியம் படைய விட்டார். ஏழை அப்படி இவர் விட்ட பானங்களை எல்லாம் அவன் கதா ஆயுதம்னு இருக்கு. கதாயுதம்னு சொல்றது. அதனால இதெல்லாம் அடிச்சு நோக்கி விட்டு நேரா விஷ்ணுகிட்ட வந்தான். வரும்போது ஒரு சக்கராயத்தை விட்டாரு. சக்கராயம் தான் முக்கியமானது மகாவிஷ்ணுக்கு. அப்படி சக்கராயத்தை விட்டாரு. விட்ட உடனே அந்த சக்கராயுதம் போச்சு. தாரகனுடைய கழுத்துல மாலை மாறி இருந்துச்சு. ஒன்றும் பண்ணல. சக்கரம் போய் அறுக்கணும் இல்லை, அறுக்கலை. தாரனுடைய கழுத்துல மாலையா பேஷா. இதை பார்த்தாரு. மகாவிஷ்ணு அடங்கி போனாரு. ஒரு கண்ணு மூடி விழிக்கிற நேரத்துக்குள்ள இமைக்கிற நேரத்துக்குள்ள உலகத்தையே அழிக்கக்கூடிய ஆற்றலுடைய சக்கரம். அது தாரகனுக்கு மாலையா போய் இருக்குன்னு சொன்னா இன்னமேலு நம்ம சண்டை போட்டோம்னா நம்ம காலி ஆயிரும் அப்படின்னு உடனே சுதாரிச்சுக்கிட்டாரு. இனிமேல் இவனுக்கு அடிமை ஆயிரணும், இவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும், ஆசீர்வாதம் பண்ணி இவனுக்கு நல்லவன் ஆயிரும், இறுதியாக இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த கோபத்தில் அடக்கிக்கிட்டாரு. சொல்றாரு, ஒரு நொடி நேரத்தில் உலகத்தில் அழிக்கக்கூடிய சக்கரமானது அவனுடைய கழுத்தில் மாலையாக இருக்குதுன்னு சொன்னா அப்போ இவனுடைய ஆற்றல் எவ்வளவு, இவனுடைய தவம் எவ்வளவா இருக்கும், இவனுடைய தவம் எவ்வளவா இருக்கும். அது சொல்றாரு. ஓரிவையொடுங்கும் முன்னர் உலகலாந்துலைக்கும் வெண்டி போரையில் நேமிதானும் புராரிதன் வரத்தார் சென்று தாரக அசுரன் கண்டன் தன்னை நீகிச்சும் பொன் ஆரமதாயிற்றம்மா தவத்தினும் ஆக்கமுண்டோ. அதனாலே ஒரு கண்மூடி விழிக்கிற நேரத்தில் உலகத்தை அழிக்கக்கூடிய சக்கரமானது ஒரு அசரனுடைய கழுத்துல போய் மாலை மாதிரி பேசாம இருக்குதுன்னு சொன்னா அப்ப அவனுடைய தவம் எவ்வளவா இருக்கும் அப்படிங்கிறார். அப்படியான உடனே மகாவிஷ்ணு கீழே இறங்கினாரு. இறங்கி தாரகனை புகழ்ந்தாரு. உங்களுக்கு மேல உயர்ந்தவர்கள் உலகத்திலே கிடையாது,
உன்னுடைய சாமர்த்தியத்துக்கு ததீசி முனிவரும் சமானமாக மாட்டாரு. அந்த வீரபத்திர தேவர் தக்கையாக தலைச்சாருவார். அந்த வீரபத்திர தேவரை வேணா சொல்லலாமே, மற்ற யாரும் உங்களுக்கு சமானமாக சொல்ல முடியாது. அவ்வளவு ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறது. அதனால நான் உங்களுக்கு ஒரு முதல்ல பாட்டன் ஆகிறேன். நான் பாட்டன் ஆகிறேன். மூதாதைன்னா காசிபனுடைய புத்தகங்கள் இந்த 3 பேரும். காசிபருக்கு அப்பா பரமாவுக்கு அப்பா மகாவிஷ்ணு. அதனால உனக்கு முப்பாட்டன் ஆகிறேன். அதனால என் மேலே சண்டைக்கு வர வேண்டாம். என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் இருக்கணும், எப்போதும் இருக்கும். அதனால நான் உனக்கு சொந்தக்காரன் அப்படின்னு ஒன்று சந்தோஷம் உண்டாவே. நின்றவர் பெருமதன்னை யாவர் ஒரு நிகழ்த்தற்பாலா சங்கரன் மகிழ்வார் ஆற்றால் கடல் மகம் பன்னாள் பண்ணி ஆற்றி உங்களில் வலிமை பெற்றுள்ளார் அவுணரில் ஒருவர் இல்லை. உங்களை போல வரம் பெற்றவர்கள் உலகத்திலே கிடையாது அப்படின்னு ஒசத்தி பேசினாதான் தப்ப முடியும். அந்த வழி வேற வழி. இங்குமை வெல்வார் யாரை எமக்கு நீர் தமரே என்ன மங்கள மரவினாசி வரம்பில புகழ்ந்து போனான். பார்த்தனன் அணையரெல்லாம் பாலிருள் காந்தமேனி நீர்த்திரை அணைய செங்கை நிறுதராம் புனரியாயோர் ஆர்த்தனர் அமரர் யாரு அகந்தனர் அஞ்சி அங்க வேட்டனர் வெளியோர் என்ன மெலிந்தனர் விடுமத்துள்ளார். இப்படி அதற்கு மேலே துறக்கத்துக்கு போனேன். துறக்கம்னா சொர்க்கலோகத்துக்கு போனேன். மேலே அப்படின்னா அதெல்லாம் எப்படி போனேன் அப்படிங்கிறீங்களா? அதுக்கு உண்டான சரீரம், அங்கே போகிறதுக்கான மந்திரம் இதெல்லாம் இருக்கு. அங்கே போகிறதுக்கான மந்திரம், அதுக்கு தகுந்த சரீரத்தை கொண்டு போகணும். அதில் புரியுதா? எல்லாரும் போக முடியுமா? நம்மளாம் போக முடியுமா? இந்த உடம்போட போக முடியுமா? மேலே போக முடியாது. இல்லை, அவனுக்கு அதுக்கு தகுந்த சரீரத்தை இருக்கிறது, அதுக்கு உண்டான மந்திர தந்திரங்கள் எல்லாம் இருக்கும். அந்த வழியில் இப்போ அமெரிக்கா எல்லாரும் போக முடியுதா? அமெரிக்கா போக முடியுமா? எல்லாரும் போக முடியாது. இல்லை, அதுக்கு வேண்டிய தகுதி இருக்கணும், படிப்பு இருக்கணும், விசா இருக்கணும், எல்லா வகையிலும் இருந்தால் தானே போகும். அது போல இந்தவார் அவுணர்கோள் துறக்க தேகலும் முந்திய ஒற்றரில் கிழவரோடியே வந்தானன் சூரானாம் வலியந்தான அந்தரா நாயகன் அறிய கூறவே. ஏழை சொர்க்கத்துக்கு போனான். அவசர கூட்டம் போய் குவிந்தது. குவிந்த உடனே தூதர்கள் போய் இந்திரன் சொன்னாங்க, இந்த மாதிரி அசுர கூட்டம் நம்ம நகரத்தில் குவிந்து விட்டது அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே இந்திரனுக்கு அளவில்லாத கலக்கம் வந்துருச்சு. அப்படி கலக்கம் ஏழை சண்டைக்கு போனேன்னா கட்டாயம் நான் காலி ஆகிடுவேன். சண்டைக்கு போனேன்னா காலி ஆகிடுவேன். சண்டைக்கு போகாம இருந்தேன்னா பழி வந்துடும். பழி என்ன, இந்த மாதிரி பயந்துக்கிட்டு இருந்தானே அந்த வகை சொல்லு வரும். தேவர்களுக்கெல்லாம் தலைவர், தேவராஜான்னு இருந்தவனுக்கு தேவராஜான்னு. அதனால இதுக்கு என்ன செய்யறதுன்னு யோசனை பண்ணி சொல்றேன். புஞ்சயலாய் இவன் புகுந்திடுஞ்செயல், புஞ்சயலாய் இவன் புகுந்திடுஞ்செயல் எஞ்செயலால் வரும் இயற்கை. அதனால இந்த மாதிரி நம்ம ஊருக்குள்ள அசுர கூட்டம் இவனை நுழைஞ்சுதுன்னு சொன்னா அது நம்ம செஞ்ச பாவத்தினாலதான். அப்படி ஒருத்தனுக்கு கெடுதல் வருதுன்னு சொன்னா எதனால வரும்? முன்ன அவன் கெடுதல் பண்ணினதுனால வருது. இவனுக்கு கெடுதல் வருதுன்னு சொன்னா அவன் பிறருக்கு கெடுதல் செய்தது இப்பொழுது வந்துச்சு. ராமாயணத்துல ஒரு காட்சி வருது. ராமாயணத்துல நம்ம ராமர் வனத்தில் இருந்தார். வனத்தில் இருக்கும்போது லட்சுமணன் கனி தினம் கொண்டாந்து கொடுப்பான். தினம் கனி காய்கனி கொண்டாந்து கொடுப்பா. அதான் உணவே. அதை சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு சீதையும் ராமனும். ஒரு நாள் காலையிலேருந்து சாயங்காலம் வர கனியே கிடைக்கலையா, எல்லாம் பிஞ்சு காயாக இருக்கு. சாயங்காலம் சொன்னா இந்த மாதிரி கனியே கிடைக்கலன்னா, அப்படி கிடைக்கலன்னு சொன்னபோது ராமர் சொன்னார், அது கனி கிடைக்காதுப்பா. அது காரணம் நம்ம அயோத்தியில் இருக்கும்போது யாராவது பசியோடு கேட்டிருப்பாங்க. அவங்களுக்கு அன்னம் கொடுக்காம இருந்திருப்போம். அவங்களுக்கு பசி அடங்குறாப்புல உணவு கொடுக்காம இருந்திருப்போம். அந்த நாள் இன்னைக்கு வந்துருச்சுங்க. கதிரவன் எழுந்த நேரம் கணவரை அடைய மட்டும் எதிர்நிற வனங்களெல்லாம் எங்கனும் தேடிக்கானேன், மதுகனி ஒன்றுங்கானேன் வந்தேன்கான அண்ணா வென்று கதிர்வெறு ராமர்வாதம் கண்டுமே தண்டனிட்டார். அடானி உரைத்தா தம்பி ஆனதை சொல்ல கேளும், படானி துயர்பட்டாலும் பழங்கனி அகப்படாது. கெடானால் முன்பு நாமும் கேட்டவர் தமக்கு அன்னம் கொடானால் இன்று புரிகிறது என்றான். ஏழை யாரோ பசியோட அன்னம் கேட்டிருப்பா. அந்த வேலையில நம்ம கொடுக்காம இருந்திருப்போம். நம்ம செல்வ செருக்கினாலே நம்ம அவளை மதிக்காம அவளுக்கு கொடுக்காம இருந்திருப்போம். அந்த நாள் அவள் பட்டினியா கிடந்திருப்பா. அந்த நாள் நமக்கு சேர்ந்துருப்போம். அதுதான் இந்திரன் சொல்றாரு. இப்ப இந்த அசுர கூட்டம் நம்ம ஊருக்குள்ள புகுதுன்னு சொன்னா, நமக்கு எதிரி கூட்டம் புகுந்து நம்மளை கொல்ல வந்துருன்னு சொன்னா இது நாம முன்னே செஞ்ச பாவம். இது பரப்பியார் செய்தது அல்ல.
அதே தான் பட்டினத்தார் சொல்றார். முன் செய்த தீவனையோ இங்கனை வந்து முன்னதுங்கிறார். அதை சொல்றாரு. புஞ்செயலாய் இவர் புகுந்திடுஞ்செயல் எஞ்செயலால் ஒரு இயற்கை அல்லது பிஞ்செயல் ஒன்றிலை பிறர் செய்கின்றதும் தஞ்செயல் என்பரால் சார்பின் மேலே. அதனால புரத்தியார் செய்தது நமக்கு வராது. நம்ம செஞ்சது புரத்தியாருக்கு போகாது. நம்ம செஞ்சது நமக்கே வரும். நம்ம செய்தது நமக்கே வரும். இப்போ நம்ம வயலில் விளையல அடுத்த வந்து அறுப்பானா அறுக்க விடுவோமா? நம்ம தான். அதே போல நாம் செய்தவரை நமக்கு வரும். புரத்தியாரில் வராது. அதே சொல்றா. திருவுருகுன்றி மகிழ்ந்தும் தீர்வுளி பருவரல் எய்தியம் பாசந்தன்னிடை அறிவுணர்கள் வேறு அழுங்குவார்களோ வருவது வரும் அது மறுக்கலாகும். அதனால திரு என்கின்ற செல்வம் வருங்காலத்தில் மகிழ்ச்சி அடைகிறோம். அது இல்லாமல் போய் தரிசனம் துன்பத்தை அடைகிற காலத்தில் வேதனை அடைகிறோம், சஞ்சலத்தை அடைகிறோம். இதை ஞானிகள் அப்படி அடைய மாட்டார்கள். செல்லம் வந்தா மகிழ மாட்டார்கள், தரிசனம் வந்தா அதுக்காக தளர மாட்டார்கள். ஞானம் இல்லாதவர்கள் செல்வம் வரும்போது இன்பத்தில் மூழ்கிடுவான். எப்படி இன்பத்தில் மூழ்கிடுவான். அதே போல துன்பம் வந்த காலத்துல வேதனையில மூழ்கிடுவான். அப்ப தனக்குன்னு அவனுக்கு ஒரு அறிவு இல்லை. இன்பம் வந்த போது அதுல மூழ்கிறான், துன்பம் வந்த போது துன்பத்திலே மூழ்குகிறான், தோழுகிறான், அதுல மகிழ்கிறான். ஞானிகள் அப்படி இல்லை. துன்பம் வந்தாலும் இன்பம் வந்தாலும் ஒரே மாதிரியா இருப்பாங்க. இன்ப துன்பம் ரெண்டுக்கும் ஒரே மாதிரியா இருப்பாங்க. அதே அரிதுணர் கேள்வியர் அடுங்குவார் போலோ வருவது வரும் அது மறுக்கால் ஆகும். வருவது வரும் அது மறுக்கால் ஆகும். வருவது வரும் அது மறுக்கால் ஆகும். வருவதை தடுக்க முடியாது. விதிப்படி வர்றதை தடுக்க முடியாது. எது வருமோ அது வந்துதான். செல்வம் வருங்கிற ஒரு காலம் வந்துச்சுன்னு வச்சுக்க, கட்டாயம் வந்தே தீரும். ஆனால் அதை வேண்டான்னு அப்படின்னு சொல்ல மாட்டேன். செல்வம் வந்துச்சுன்னு வச்சுக்க, வேண்டான்னு அதான் சொல்லுவான்னு ஒருத்தன்னு சொல்லுவான். எவ்வளவு இருந்தாலும் வரட்டும், எவ்வளவு இருந்தாலும் வரட்டும். அதே போல துன்ப வருங்காலத்தில் தரித்திர வருங்காலத்தில் வந்தே தீரும். அதையும் வரும். அதை வருவது வரும் முன் செய்து வைக்கிறபடி வருவது வரும் அது மறுக்கலாகுது. மறுக்க முடியாது. ஆகவே அமர் இழைத்த ஆவி நீங்காலம். அதனாலே நான் சண்டைக்கு போய் உயிரையும் விடப்படாது, உயிரையும் விடப்படாது. போன கட்டாயம் நம்ம காலியாயிரும். ஆறு இந்திரன் தீர்மானம் பண்ணிட்டான். பேரூருகின்றன் பிழையுற்றுள்ளோர் ஓதகு மகிழ்ச்சி உருவராங்கது தீதிசை அவுணரும் தரத்து காண்பனால் நானொடும் ஒன்னலன் நகையும் கொள்ளலன் தூணமதுரன் உய சூரபன்மனை காணுவன் எண்ணினும் கருவு சிந்தையால் ஏனூறு தலையிடு என எண்ணினான். அதனால சூரபன்மனை நம்ம போய் கண்டம்னு வச்சுக்க, ஒரு நல்லது பண்ணிக்கலாம். மற்றவை மாதிரி ஒரு ஆசீர்வாதம் பண்ணி உனக்கு நான் அடியவன அப்படின்னு சொல்லி நம்ம நல்லது பண்ணிக்கலாம்னு போனா கூட கண்டா விட மாட்டேன். இந்திரன் தான் அவனுக்கு எதிரியே. இந்திரன் தான் முதல் எதிரி. மற்றைய தேவர்களை விட அசுரர்களுக்கு இந்திரன் தான் முதல் எதிரி. முதல்ல சொற்கலோகத்தான் போயிருக்கா. அசுரர்களுக்கு அதிகாரம் இருக்கிறான். நல்ல வளர்ந்துட நேர் எதிரி அவன் தான் இந்திரன். அதனாலே அவனுடைய கண்ணிலேயே படக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணா, தன்னுடைய மனைவி இந்திராணியோட குயில் உருவம் எடுத்து வெளியில போட்டான். குயில் குயில் பட்சி தெரியுமில்ல, அந்த உருவப்படுத்திக்கிட்டு வெளியில வந்துட்டேன். தேவலோகத்தில் இல்லாம இம்முறு பிழையன் விண்ணீர் போயினான் இம்முறை வாசவன் எண்ணியடியே கும்மென மனைவன் குயிலூரு கொடை விம்முறு பிழையன் விண்ணீர் போயினான் செம்முனை அவுணர்கள் தேடி காண்கிறான். அப்படி மறைந்து போயினான். இந்திரன் போன உடனே அந்த இந்திரலோகம் பொலிவடைந்து போச்சு. அங்கே இருந்த கலையெல்லாம் போச்சு, அழகெல்லாம் போச்சு, சிறப்பெல்லாம் போயிடுச்சு. அப்படி போன முற்பாடு அங்கே இருக்கிற தேவர்களையெல்லாம் அந்த அசுர கூட்டம் பிடிச்சது, கட்டி போட்டுது, அடிச்சது, குத்தியது, வெட்டியது, என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணுச்சு. அந்த அசுர கூட்டமெல்லாம் அவையெல்லாம் தாங்க முடியாம சூரபன்மனிடத்தில் வந்து கீழே காலில் விழுந்து நமஸ்காரத்தை பண்ணி, நாங்கள் உங்களுக்கு அடியவர்கள், எங்களை ஒன்றும் துன்பப்படுத்த வேண்டாம், நீங்கள் என்ன வேலை சொல்றீங்களோ அதெல்லாம் நாங்கள் செய்கிறோம், எந்த வேலைக்கு கூப்பிட்டாலும் நாங்கள் வர்றோம், நாங்கள் எதிரி இல்லை உங்களுக்கு அப்படின்னு வேண்டிக் கொண்டார்கள் தேவர்கள் எல்லாம். யாருக்கிட்ட? சூரபன்மனுக்கு. அருணில் உதித்தரை ஆற்று நோன்புரி சிவனருள் பெற்றரை திசையினோர் முதல் எவரையும் வென்றனை என்னின் இங்கு எமை நவபடச் செய்வதே நன்று போடுமான். அத்தனை தேவர்களையும் வென்ற உங்களுக்கு நாங்கள் ஒரு எதிரியா? அது யமனே உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டான், யமனே உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டான், குபேர நமஸ்காரம் பண்ணிட்டான், நாங்கள் எம்மாத்திரம் எங்களை நீங்க அடிக்க வேண்டாம் அப்படின்னு தேவர்கள்லாம் சரண்டர் ஆயிட்டாங்க. அப்படி ஆகி மரளியும் இருக்குமோ மற்ற மாதிரி திரைவரும் எமையவர் யார் உய்வக இறுதியின்
ராகுமே உலகம் எங்கொரு சிறிது நீ வெஞ்சனம் சிந்த செய்யினே இற்றை இப்பகல் முதல் என்று எங்களுக்கு உற்றதோர் கடவுள் நீ ஓம்பு வேந்து நீ பற்றுள்ள தமறு நீ பலரும் யாம் இனி மற்றுள்ளது ஏவலை மறைவு எங்களுக்கு கடவுளே நீ தான் அப்படின்னு அது தேவனெல்லாம் சூரபன்மன் அப்படி சொன்னோடனே சரி 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 இவன் எல்லாம் அடிக்காதர சரி சரி நீங்கள் அமைதியாக இருங்க நாங்கள் கூப்பிட்ட போது வந்து வேலையை செய்யுங்க அப்படின்னு அந்த தேவன் இன்றிவை புகழ்ந்து போற்று இமையவர் தம்மை நோக்கி நன்கு நம் செய்க என்ன நகை செய்து யாப்பு நீக்கி மன்று நம் பணிமேல் கொண்டு வைகுதிர் இனிநீர் என்ன அன்றவர் தம்மை விட்டான் அடல் மகத்து ஆவி விட்டார். அதற்கு மேலே முனிவர்கள் இருக்கிற உலகத்துக்கு போனார். முனிவர்கள் இருக்கிற உலகம் அது வாசவன் வனத்தை எல்லாம் அவுணர்கள் வம்பி செல்ல பேசது மகிழ்ச்சி கொண்டு பெண்ணவர் பாங்கரியாக காசிமன் அடித்த மேலே காதல நிகழ்ச்சிகளும் ஓசைகள் மறைகளாருக்கு உயர் மகலோகம் போனான். அங்கே மார்க்கண்டேயர் முதலான முனிவர்கள் இருக்கிற உலகத்துக்கெல்லாம் போனேன். அங்கெல்லாம் பார்த்தா அவங்களாம் வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க. அங்கெல்லாம் நாங்கள்லாம் சண்டைக்கு ஆளல்ல, முனிவர்லாம் சண்டைக்கு வருவாங்களா, ஆசீர்வாதம் பண்ணினார்கள். அந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டான். அப்புறம் பரமலோகத்துக்கு போனேன். மேலே பரமலோகத்துக்கு அப்படி பரமாவுக்கிட்ட போனேன். பரமா உடனே சூரபன்மன் வாழ்க சூரபன்மன் வாழ்கன்னு முதல்ல புறப்படும் போதே பல்லாண்டு சூரபன்மன் வாழ்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்தார். பரமாவுடைய ஆசீர்வாதம் கிடைச்சிது. சரி சரி நீ பாட்டனாச்சு, அதனால நீ சௌக்கியமாறு நான் கூப்பிடும்போது பஞ்சானத்தை எடுத்துட்டு வந்துடு அப்படின்ட்டான். நீ கூப்பிடும்போது பஞ்சானத்தை எடுத்துட்டு வந்துடு அப்படின்ட்டான். சூரபன்மனுக்கு அளவில்லாத மகிழ்ச்சி, அளவில்லாத மகிழ்ச்சி இதுமா இருக்காதா? 100க்கு 100 வெற்றி, 100க்கு 100 வெற்றி, 100க்கு 100 வெற்றி. எங்கே போனாலும் எல்லாம் பயந்து ஆசீர்வாதம் சரணராகணும். என்னமா இருக்கும்? உனக்கு சமானமானவர்கள் யாருமே இல்லை அப்படின்றார் பிரம்மாவே. பிரம்மாவே சர்டிஃபிகேட் கொடுத்தார். உனக்கு சமானமானவர்கள் யாரும் இல்லை, உன்னை போல வரம் பெற்றவர்கள் யாரும் இல்லை. பொன்னை மீவு புலன்களும் ஆர்வம் தன்னை வானவர் தங்களை எல்லாம் இன்ன நாள் இளையோர் கொடுவன்றாய் உன்னை நேர் உள்ளதோ உலகம். இப்போ இதுவரையிலும் சூரபன்மன் சண்டைக்கு போகலை. பாருவோம், அட்டத்துக்கு பாலத்திலிருந்து சகலத்தையும் வென்று வந்தான். சூரபன்மன் சண்டைக்கு போகல, தாரகனை வச்சே எல்லாம் முடிச்சுட்டு வரான். சூரபன்மனுக்கு சமானமான ஆளு சண்டைக்கு போகணும். அதனால தாரகாசுரனே எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சுட்டு வரேன். சின்ன பையன் காதலா நீ காஜீவன் மைந்தன் ஆதலால் அவுணர்கரை நின் மூதாதை நான் பாட்டனார் யான் சரதம் இது நெஞ்சீர் ஏதும் என் புகழ் யான் பெற நன்றேன். அதனாலே நான் அந்நியனல்ல, உனக்கு ரொம்ப சொந்தக்காரை என்று பண்புக மண்கள் இசைத்தே இன்று தம்பிய தங்களை நேர்ந்து ஒன்றிடாத புலஞ்சிலை தண்டர் ஒன்று தன்படையும் உதவுற்றார். அதுக்கு மேலே பல வகையான அஸ்திரங்களை தந்தார். பல வகையான அஸ்திரங்கள், பிரம்மாஸ்திரம் முதலான அஸ்திரங்களை எல்லாம் தந்தார். அதெல்லாம் பெற்றால் அதற்கு மேலே பார்த்தா நீ சௌக்கியமாயிடு நான் கூப்பிடும்போது வா அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டேன். அரிசி எய்தி அயந்தனை அங்கன் இருத்தி மாயம் இருந்தருள் மைந்தன் மருத்துவடாய் முடி மன்னவனையும் திருத்தகு உலகத்தில் சொன்னார். மேலே வைகுண்டத்துக்கு போனேன். அங்கே விஷ்ணு வேறு, இங்கே பூலோகத்தில் திருப்பார்கடல் இருக்கிற விஷ்ணு வேறு, மேலே அங்கே இருக்கிற விஷ்ணு வேறு, வைகுண்டம் மேலே. அப்படி விஷ்ணு லோகத்துக்கு போன உடனே அவர் இந்த மாதிரி சூரபன்மன் வந்துட்டான் இல்லை, உடனே லட்சுமியை கூட்டிக்கிட்டு மங்கள பொருள்லாம் கொண்டுக்கிட்டு சூரபன்மன் வாழ்க சூரபன்மன் வாழ்க சூரபன்மன் வாழ்க அப்படின்னு வாழ்த்திட்டு வந்தார். சூரபன்மன் வாழ்க சூரபன்மன் வாழ்க அப்படின்னு மங்கள பொறியோடு வந்தார். அப்படி வந்து ஆசி கூறவும் ரொம்ப சந்தோஷத்தை அடைஞ்சான். வேண்டிய ஆசிரம் ஒவ்வொருலாம் இருந்தார். சரி சரி பாட்டா நீ சௌக்கியமாயிரு, நான் கூப்பிடும்போது வந்து எனக்கு ஆசீர்வாதத்தை பண்ணோம் அப்படின்ட்டான். வேறு மகாவிஷ்ணுவை பார்த்த பின் பணியின் மிசை வைகும் தீர்த்தனாண்டு திகழ்ந்துற காற்றிலங்கு திரு கந்தர முக்கன் மூர்த்தி வைகிய முதுல குற்றான். அதுக்கு மேலே சிவபெருமான் இருக்கிற சிவபெருமுக்கே போனேன். உருத்தலோகத்துக்கு போனேன். அரியன் முதலாக உள்ள அமரர்கள் யாருக்கும் தத்த உதியரோது ஆன எல்லாம் உலப்புறாதுலவி வைகும் பரமனது உலகம் நன்னி பரிசன யாவு நீங்கி சுரர்புகள் சூரபன்மன் துணைவர்கள் ஓடு போனான். தன்னுடைய கூட்டங்கள்லாம் ஒரு பக்கம் நிறுத்திக்கிட்டு தன்னுடைய தம்பியோட 3 பேரும் மூடி சாமியை கும்பிட்டேன். சண்டைக்கு இல்லை, அங்கே போர்ந்தனன் அமலங்குயில் புறங்கடை வாயினே ஆய்ந்தது நந்தி என்று அருள்முறை விழிப்பட்டு அங்கே திருநெல்வேலியவர் அதையால காலம் பார்த்து சமயம் பார்த்து சூரபன்மனை உள்ள விட்டார். அங்கே போனேன். சாமியை கண்டேன். அளவத்தில் அளவில்லாத மகிழ்ச்சியோட கவுதியோடு இருக்கிற முக்கன் ஏந்தல் முன் அணுகி ஆர்வத்தை இறங்கியே ஏற்றி நந்தான் கண்டனஞ்சுடைய அண்ணல் கருணை செய்தி இனி ஏனை அண்டமன் சென்று நாடி ஆனையார் அகிலயாவு எண்டி சப்போடு ஆற்றல் இறை புரிந்திருத்தி என்ன புண்டரீகத்தால் போற்றி விடை கொண்டு புறத்து வந்தான். அதனால சுவாமி ஆசீர்வாதம் பண்ணினார். அதனால என்ன மற்ற அண்டங்களெல்லாம் நீ பார்த்துட்டு சௌக்கியமா ஆட்சி பண்ணி கொண்டுது அப்படின்னு சுவாமி உத்தரவு கொடுத்தார். அந்த பற்றி கொண்டு வெளியே வந்தான். புறந்தனில் வந்து சூரன் பொம்மன தானை ஏந்தி தானை எய்தி
சிறந்திடுகின்ற அண்டகோலகை சேர்தலோடு மறந்தரு ஞவலி மேலூர் உருத்திரர் வரம்பிலோர்கள் உறைந்தனர் அவரை அணையரெல்லாம் உமாபதி அருள் கொண்டார். உருத்தர கூட்டங்கள் எல்லாம் வந்து ஆசீர்வாதம் பண்ணிச்சு. பாங்குரு அண்டஞ்செல்லும் பான்மையில் வாயில் காட்டி ஆங்கவர் விடுப்பமற்ற அண்டத்து தூரமன்னன் ஓங்கிய தானையோடு ஒல்லையில் போகி ஆண்டும் இங்கிது போல நாடி யாரையும் வென்று போனான். ஏனை அண்டங்கள் எல்லாம் எம்பிரான் கடமாய் உள்ளோர் நானவர் அருளில் போய் இளவு நாடியங்கன் வானவர் தம்மை வந்து வரமலாங்க வந்து நண்பார் தானவர் வளரே அங்கன் தன்னரசு அடிக்கொடுத்தார். எல்லா இடங்கள்லையும் அசுரர்களை பதவியில் உட்கார வச்சுட்டா. எல்லா இடங்கள்லையும் அந்த தேவர்கள்லாம் ஒருத்தர் கூட கிடையாது. அவன் எல்லாம் காலி பண்ணி விட்டு அவனை மூட்டையை கட்டிட்டு போய் சொல்லி விட்டு அவன் அவனை கண்ட உடனே விடுறானே. அதனால இவன் கூட்டத்தை அங்கங்கே எல்லா இலாக்காவிலையும் மின்சார இலாக்கா, பராமத்து இலாக்கா, கல்வி இலாக்கா, போக்குவரத்து எல்லா இலாக்காவும் பிரித்து கொடுத்துட்டு யாருக்கு அசுர கொடுத்து எங்கே பார்த்தாலும் அசுரல் ஆட்சி தான் பூரா. எதிர்கட்சி ஆளே இல்லை. இதில் கூட எதிர்கட்சி ஆளுன்னு இல்லை. அதில் எதிர்கட்சி ஆளே இல்லை. முழுவதும் ஏகசக்ராதிபதி இத்திரம் வீட்டு விற்ற எல்லையில் அண்டந்தோறும் வைத்தவராகி உள்ள அவுணரை வேந்தராக வைத்தனன் துணைவரோடு மீண்டன் மற்றி வந்த பித்திகள் சென்று பெருளரும் துறக்கமுற்றான். திண்டிரன் மாயின் செம்மலித்திரம் அண்டர்கள் துறக்கமல் அடைந்த காலையில் பண்டிமையோர்களார் படர்ந்தானவர் கண்டனர் மகிழ்ந்தன கழிப்பின் மொழியினார். ஆயவன் வருவதை அவுணர் தம்பெரும் காயகர் போற்றவன் நவிலாண்டவன் தூயன் நிலம்ன கிடைத்த துணனை மெய்யினான கழிப்பின் மெய்யினார். ஏழை தொடக்கத்திலே வந்து அசுரர் உலகம்னு ஒன்று இருக்குதா மேலே. அந்த உலகத்துக்கு போனான். அசுரர் உலகத்துக்கு போனால் அங்கே இருக்கிற அசுரந்திரை உனக்கு கண்டு அளவில்லாத மகிழ்ச்சி கொண்டான். நம்ம வாடு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு சந்தோஷம். அவன் வந்து வேண்டிய ஆக்கம் செல்வம் கொடுத்தார். ஏழை வாழ்த்து கூறினான். இதெல்லாம் பெற்றுக்கொண்டான். அதுக்கு மேலே அவுணர் தேசியம் முன்னுற மானமில் முடிகியகளும் தன்னூறு கலைஞரும் தான் அங்கவன் பின்னூறு மன்னவன் பெயர்ந்து போயினான். இப்படியாக ஏழை அசுரருடைய ஆட்சி எல்லாம் பெற்றான். செல்வம் அங்கே 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 எல்லாம் வரி நிறைய மூட்டை கட்டிட்டான். கொஞ்சம் இல்லை எல்லா தேவர்களுடைய உலகத்தில் இருக்கிற செல்வத்தெல்லாம் வாரிக்கொண்டான். செல்வத்தை ரத்தனங்களையும் மணிகளையும் வாரிக்கொண்டான். அதுக்கு மேலே உருத்திரர் கூட்டம்னு வந்துச்சு. அந்த உருத்திரர் கூட்டத்தை பற்றி கேட்டால் 11 கோடி உருத்திரர்கள். அந்த உருத்திரர் கூட்டத்தெல்லாம் யாருன்னு கேட்டால் அதுக்கு ஏழு விவரத்தை சொன்னார். அது வந்து பிரம்மாவிலிருந்து ஒரு காலத்தில் சிவபெருமானே நினைக்காமே பஞ்சாட்சரசவம் பண்ணாமல் இருந்தாரா. அதனால் அவருக்கு தொழில் மறந்து போச்சான். படைப்பு தொழில் வரலையா. அதன் பிறகு சாமியானவர் அவருடைய பிரம்மாவினுடைய நெற்றியிலிருந்து 11 உருத்தர்களை உண்டு பண்ணாராம். பிரம்மாவின் நெற்றியிலிருந்து 11. அவர்கள் வந்து ஏழை பிரம்மாவுக்கு புத்தியை கொடுத்து அவர்கள் படைப்பு தொழிலை செய்ய அதன் பிறகு பிரம்மாவுக்கு புத்தியை கொடுத்து படைப்பு தொழிலை செய்ய வைத்தார்களாம் உருத்தர கூட்டங்கள். அதன் பிறகு பூமிக்கு வந்தால் நகர் செய்படலம்னு ஒரு நகர் செய்படலம். இனிமேல் அரமனை அமைக்கணுமில்ல, ஆட்சி அமைக்கணுமில்ல. ஏன அரி புகழக்கேடா இன்னதோர் நிகழ்ச்சி என்றான் அணையதற் பின்னையாண்டே அமரர் கம்மியனை நோக்கி வனைகள சூரபந்தன் மற்றியாம் உரைதற்கொத்த புனை திரு நகரவல்லே புரிமதி போலவோ என்றான். அதனால தேவகதட்சனை கூப்பிட்டு நாம் இருக்கிறதுக்கு அரண்மனையை உண்டு பண்ணணும்னு உத்தரவு போட்டான் தேவதட்சனை. அப்படி சொன்ன உடனே அவன் என்ன பண்ணான், இடத்தை காட்டுனான். எந்த இடத்த அரண்மனை அமைக்கிறதுன்னு காட்டுனான். நன்றன புகழோன் தானே நகர்களுக்கு எல்லை கூற அன்றவை வினவி தென்பால் அளக்கரை அடைந்தான் என்று புகழோனாகி சுக்கர பகவான் சொல்ல தெற்கு சமுத்திரத்துக்கு போனான். தெற்கு சமுத்திரம் தான் இலங்கை. சமுத்திரத்தை தாண்டி தான் இலங்கைக்கு போனான். தெற்கு சமுத்திரத்துக்கு தென்பால் ஆசரு கடலினுடைய ஆயுதமோர் எட்டாயுள்ள யோசனை எல்லை முன்னும் உருநகராக கோலி காசினை வரைகள் நம்மால் கதுமன தூர்த்து மிக்க பாசரை கொண்டே ஒப்ப அணித்தளம் படுத்து வென்று காயுறு கதிர்கள் காஞ்சி கம்பமா நீழல் வையும் நாயகி நகரம் என்ன நாடோறும் சூடுமாற்றால் சேயுயில் விசும்பிற் போக செம்போனால் பதிலை செய்து வாயில்கள் 4 அமைத்து ஞாயிலும் வகுத்து நல்கி தேவதச்சன் நகரத்தை உண்டு பண்ணினான். இங்கே இலங்கையில தான் ராட்சசர்கள் எப்போதுமே இருக்கிறது. எப்போதுமே ராட்சசர்கள் வசிக்கிற ஒரு தனி உலகம் இலங்கை. அதனால அந்த ராட்சசர்கள் இப்பொழுது இருந்து கொண்டே இருக்கிறார்கள், இப்போது இருப்பார்கள். ஒரு காலத்தில் சுத்தமாக அழிஞ்சும் போகும். என்ன அக்கிரமா ஏராளமாக இருக்குல்ல, உயிர்கொலைகள் ஏராளம் இலங்கையில். அருணகிரிநாதர் பழனி திருப்பூர்ல மத்தா மதுக்களிது பிற்றால் உயிர்த்தகுவ நேதத்தில் இலங்கையில் ஆதிக்க முண்டகுரு முட்டாள் அரக்கர்களை இத்தே விளக்கடைகள் ஏதொட்ட கொண்டலுரு வாகி சுமந்ததிய மட்டார் மலர் கமலம் முற்றாதன திருவை மாறி புணர்ந்தரகு ராமருக்கு அன்புடைய மருமகனாகி அப்படின்னு பாடுறார் பழனி திருப்பூர்ல. பாட்டு புரியுத? மத்தா மதக்களிது பிற்றால் உயிர்த்த, மதக்களிது பிற்றான்னா யானைக்கு பின்னாலும் உயிர்த்த குகனை, விநாயகருக்கு பின்னாலும் உயிர்த்த
தம்பியேன்னு சொல்லி மத்தா மதத்தொழில் பிற்றான் உதிர்த்தகுக ஏதத்திலங்கையின குற்றம் உள்ள இலங்கையில ஏதத்திலங்கையில ஆதிக்கம் உள்ளதொரு முட்டாள் அரக்கர்களை அந்த அரக்கர்களை முட்டாள்னு சொல்லி நல்லா போய் சொல்றாரு யாரு அருணகிரி முட்டாள் அரக்கர்களை இற்றே விளக்கணைகள் அந்த முட்டாளாகிய அரசருடைய தலைகள் எல்லாம் இட்டு விடும்படியாக கனை ஈதவனாகிய ராமனுக்கு மருமகனை அப்படி சொல்றார். ராவணன் சொல்றஞ்சக்காரம் பண்ணார் அல்லவா அதை சொல்லி சொல்றாரு. அதனால இலங்கையில அமைத்தார்னா மாடங்களும் கூடங்களும் வீதிகளும் சோலைகளும் சாலைகளும் அதுக்கு மேல் நீச்சல் குளத்திலிருந்து அளவில்லாத நகரங்களை அமைச்சிட்டான். 30 ஒருங்குற்றன்னா 40 வாயுரூடு மேருவே நன்னிட்டன்னா மார்பெரும் கோபுரங்கள் மணிவையில் இடிப்பரலி 100 உழுக்க நாடி 100 யோசனை ஒன்றாக பார்ப்படு மாடவீதி பற்பல அமைத்து மன்னும் 30 ஒருங்குற்றன்ன மும்மதில் அவற்று நல்லி ஒவ்வொரு திருவின் வீதி உலப்பில புரிந்து சோமன் வைப்பன செம்பொன் மாட வரம்பில வகுத்து மாதர் மெய்ப்படும் ஆடல் ஊரும் இவையிடம் பலவும் செய்து மாளிகதோறும் தெற்றி மண்டபம் அணிசேர் முன்றில் கோளதி தயங்கு பொற்பிற் கோபுரம் குன்றா அம்போர் சூழிகை அரங்கம் மன்றம் சுடரு மேற்தலங்கள் தூய சாளரன் சோலை வாவி தனித்தனியாக தந்து அளவில்லாத முறையிலே என்னென்ன அமைக்க வேணுமோ அத்தனையும் அமைச்சு விட்டாங்க. எல்லாமே தங்கத்திலே வெளியில தான். இந்த நோய் கருங்கல் சிமெண்டெல்லாம் கிடையாது, எல்லாமே தங்கத்திலே. சிமெண்ட் கருங்கல்லாம் இல்லைப்பா, செங்கல்லாம் கட்டணம் கிடையாது, எல்லாமே நவரத்தனம் தங்கம். ஆயுத நடுவுற ஆயுத வெள்ளையில் பாயதோர் நெடுமதில் பயில நல்கிய மாயவள் திருமகன் வைகா ஒரு கோயிலைகளில் வர போயிட்டினானோ அது நடுவிலே ஒரு நவரத்தன மண்டபத்தை அமைத்தார். யாரு? சூரபன்மன் அரசாட்சி பண்ணான் அரண்மனை. அப்படி அமைத்தா வாரணம் விரவு தேர் மக்கள் விருந்திடும் தோரண வாயில்கள் தொடர்ந்த தெத்திகள் சீரணி தவணியை சிகர கோபுரம் காரணி மணிவரை கவின்கள் சூழிய ஆனைகள் பயிலிடம் ஆயுதங்கள் சேரிடம் சேனைகள் உறவிடம் தேர்கள் வையிடம் தானவர் தலைவர்கள் சாரும் சொல்லிடம் ஏனைய அரக்கர்கள் இனிது சேரிடம் நாடது விசும்புரை நாரிமாரெல்லாம் ஆடலை ஏற்று அரங்க மண்டபம். தேவல ஊத்து பெண்கள்லாம் நாட்டிய ஆடுகிறதுக்கு அதுக்கு மண்டபம், அதுக்கு அரங்க மண்டபம். ஆரம்ப ஊர் செய்தி மேனக துரோத்தம் எல்லாம் நாட்டிய ஆடணும் நடந்தூரும். புரியுதாப்பா? எல்லாம் அந்த அரக்கமன்கள்லாம் பார்த்து ரசிக்கணும். அவன் ஆடணும். தேவலோகத்து நடிகைகள் இருக்கிறாவாறு ஊர்வசி முதலான நடிகைகள், அந்த நடிகைகள்லாம் ஆடணும். இந்த அரக்க கூட்டம் பார்த்து மகிழ்ச்சி. பாடலின் முறைமையில் பைம்பொன் மண்டபம் மாடக யாழ்முரல் வைர மண்டபம் மயில் உர ஓதிமா வண்ண மென்கிளி அவரே அப்பா குயில் முதலாகிய கொலவு மண்டபம் இயலூர் யூகமான் இரலை சர்ச்சைகள் பயிலூர் வாரணம் பரவு மண்டபம் யானைகள் இருக்கிறது, குதிரைகள் இருக்கிறது, பச்சை ஜாதிகள் இருக்கிறது, சந்தன மறையொளி தலங்கு மண்டபம் முந்திய வேள்விகள் முயலு மண்டபம் மந்திர வேள்விகள் மருவு மண்டபம் இந்திரன் முதலினோர் இருக்கு மண்டபம் இத்திருமுக நிறுதகன் தேவர் போட்டிட அரசியல் புரிய அத்தானி மண்டபம் இருநிதி உலகலாம் இருந்து மண்டபம் பரணருள் படைக்கலம் பயிலு மண்டபம் அருந்துரு அமர்ந்துரல் அடிசி மண்டபம் கரண் நரந்தைய பாலிதன் அரைவல் சார்ந்தையில் பெருந்துவர் காயடை பெறவுஞ்சாலவு இருந்துடுகின்ற வெளி மண்டபம் மானநயார் வளர் மருவு மண்டபம் ஆனதொரு ஊசலாட்டயர் மண்டபம் பாணிலா முழுதரு பளிங்கின் மண்டபம் வானுயர் சந்திர காந்த மண்டபம் மாமணி ஒளியரு வசந்த மண்டபம் காமது பவளமார் கவிங்கொள் மண்டபம் ஏமம மரகதத்தை என்ற மண்டபம் தாமர உயிர்த்தொடு தரள மண்டபம் கோவியல் மறைவினோர் கொள்கை கேட்டன யாவைய நல்கிய இதனுக்குள்ளுற மாவூர் சூரபன் மாவுன் தன்கூற தேவியும் உரையுள் செய்தாரோ இங்கு சூழ்நிலை எண்ணில்லாதன மங்கள நிறைதரும் மாட வீதிகள் அங்கவன் துணவிய ராகி வந்து நங்கையர் மேவர நலத்தி நல்கிய காவியும் குமுதமும் கமலமும் சரி வாவிகள் ஓடைகள் பொய்கை வாழ்ந்தோடு பூவியல் தண்டலை குழந்தை ஒன்றுடன் யாவையும் முறைபட இயற்றினானரும் அன்னலம் திரைக்கடல் அகலியாக உள்ளூர் நகரிட உறையும் கோயில் தள்ளரும் பொன்னர் தலைத்த பொற்பினால் வெள்ளியதானது மேலை பொன்னகர். இந்த நகரத்தை பார்த்து இந்த பொன்னகரம்னு சொல்லுவோம்ல மேலே தேவலோகத்தை பொன்னகரம், அது பொன்னுலகம். இந்த நகரத்தை பார்க்க அது வெள்ளியா போச்சான். இந்த நகரத்தை பார்க்க அந்த பொன்னகரமாக்கல அது வெள்ளி மாதிரி ஆகி போச்சான். வெள்ளியதானது மேலை பொன்னகர். இப்படிப்பட்ட சிறப்புள்ள மண்டபங்கள் எல்லாம் தேவதச்சன் அமைச்சிட்டேன். தேவதச்சன் அமைச்சான்னா ஒவ்வொரு நாளாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை, சங்கல்பத்தினாலே அப்படி நினைப்பா எல்லாம் உண்டாயிடும். பரமாவுக்கு பதிலாக தேவதச்சன் புரியுதாப்பா? இங்கே இருக்கிற தச்சம் இருக்கிறானே இவன் ஒவ்வொரு பொருளையும் எடுத்து தைக்கணும்.
தைக்கிறது, பொண்ணோட ஒன்று சேர்த்து தைக்கிறதுனால தச்சனுக்கு. அவன் நினைப்ப மாத்திரத்திலே செய்கிறது, செங்கல் மாத்திரை. யாரு? அந்த தேவனுக்கு தேவ கம்மியன்னு சொல்லுவோம், விஸ்வகர்மான்னு சொல்றது. நினைச்சா உடனே செய்வான். அந்த மாதிரி பரமாவுக்கு பதில். அப்படி எல்லாம் பண்ணினா இன்னவையும் எவையும் எண்ணி மனத்தால் அருதி, எண்ணி மனத்தால் அருதி தன்னிகரில் அவுணர்வரான் சயத்தோடு பெருந்தலைமை மன்னவரு வீர மகேந்திரமே யாமன்றே. மன்னவருதலின் வீர மகேந்திரமே யாமன்றே. அந்நகருக்கு ஓர் நாம அணிபெருத்தி அளித்தனதி. அந்த நகரத்துக்கு வீர மகேந்திரபுரம் இருக்கு. வீர மகேந்திரபுரம் அப்படின்னு ஏமபுரம், இமயபுரம், இலங்கபுரம், நீலபுரம், சோமபுரம் எனப்போரும் சுவேதபுரம், அவுணர்புரம், வாமபுரம், பதுமபுரம், மகேந்திரமாபுரம் என்னும் காமர்புரத்து எண்டிசைக்கும் காட்சி வர உதவினால் மாண்டது சீர் கெடுவீர மகேந்திரம் இவ்வாறு உதவி ஆண்டது போல் அகன்பரப்பில் ஆசுர என்றொரு நகரம் நீண்ட வடகடல் நடுவன் நிருதர் போன்றிடுமாற்றால் காண்டகை சீயமுக காவலனுக்கு. இதே மாதிரி தெற்கு கடல்ல சூரபன்மனுக்கு, வடக்கு கடல்ல சிங்கமூர். வடக்கு கடலை யாரும் பார்த்ததே கிடையாது. யாரும் பார்த்துருக்கீங்களா? மேற்கு கடல் பார்த்துருக்கோம், கிழக்கு கடலும் பார்க்குறோம், தெற்கு கடலும் பார்க்குறோம். வடக்கடல் பார்த்ததில்லை. இல்லை, வடக்கு கடல் இருக்குது, யாரும் போனது. அங்கே சூரபன்மன் சிங்கமூர் தான். அப்படி அமைச்சு கொடுத்தார். அதுக்கு மேலே மற்றுளவும் புனலிதோறும் வயிறு வயின்சேர் தீவுதோறும் கொற்றமிகும் சூரபன்னும் கொலவு வரும் தானையலா சுற்றமுடன் மேவுதற்கு தொன்னகரம் பல வைத்து கற்றுணரும் சிறுவருடன் கம்மியன் மீண்டையினே. அதுக்கு மேலே அங்கங்கே தீவுகளுக்கு அந்தமான் தீவு முதலான தீவுகள்லாம் இருக்குல்லப்பா, எல்லா தீவுகள்லையும் அங்கங்கே அசுரர்களுக்கு பட்டணங்களை அமைச்சு கொடுத்து, எங்கெங்கே தீவுகள் இருக்குதோ அங்கே எல்லாமே அசுரர்களுக்கு பட்டணத்தை அமைச்சு கொடுத்தான். அதுக்கு மேலே மேறு நீடு மேறு நெடுவரைத்தன்புடன் நாடு தீவுகளும் நாவலந்தீவினில் கூடுகின்ற கூட தனப்பொரு மாடு போன்றவன் மாமயன்றாரையே பகருகின்ற பார்ப்படு எல்லையில் தகுவர் போற்றிடும் தாரகற்காகவே மகிழ் நீருடன் மாயாபுரமன நகரம் ஒன்றை அணிவரன் எழுதினான். நாவலந்தீவாய இமயமலை சாரலிலே தாரகனுக்கு பட்டணம், இமயமலைத்தே தாரகனுக்கு பட்டணம். அதுக்கு மாயாபுரி இருக்கு. அந்த சிங்கமூன்றதுக்கு ஆசுரம்னு வேறு, ஆசுரம்னு வேறு. சூரமன்மனுக்கு வீர மகேந்திரபுரம். இப்படி 3 பேர்த்துக்கும் 3 இடத்துல பட்டணங்களை அமைச்சு. அப்படி அமைச்ச உடனே அளவில்லாத மகிழ்ச்சி, அந்த கம்மியர்களாம் அளவில்லாத சிறப்பு கிளர்ச்சி தான் வாரி கொடுத்தான். அதன் பிறகு முடிசூட்டவன் யாருக்கு? சூரபன்மனுக்கு முடிசூட்டு. அப்படி முடிசூட்டுவதற்கு அயால தேவர்களுக்கெல்லாம் உத்தரவு போட்டார். அது பரமா உத்தரவு போட்டார். சூரபன்மனுக்கு முடிசூட்ட வேணும், பட்டாபிஷேகம் பண்ண வேணும். அதனால் நீங்கள் எல்லா பொருளையும் எல்லா தீர்த்தத்தையும் கொண்டு வந்து குவித்து தேவர்களுக்கு உத்தரவு போட்டார். எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. தேவரெல்லாம் கூடி சூரபன்மனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறாங்க. நன்னுகின்றொழில் நான்முகநாதிய விண்ணுள்ளோர்கள் வியன்முடி சூட்டுக அண்ணலுக்கு அன்று அவற்றிற்கு வேண்டிய எண்ணில் பற்பொருள் யாவும் வைத்தார். கோவில் நன்னிய கொற்றவன் மற்றொரு தாவில் வீடிய தன்மை செவிய மாவுலாவிய மால்கடல் சென்குடல் தேவராட்ட சிறப்புடன் ஆடினான். நல்ல பல வகையான தீர்த்தங்களிலே நீராடினான் சூரபன்மன். ஆடி அம்போனின் ஆடையுடி பொன்னாடைய அணிந்தார். பல வகையான ஆபரணங்களை எல்லாம் பூண்டார். நிகரில்லாத நிருதருக்கரை இறதோட பகுரு மாமுனி ஓரும் ஒன்றிட மிக நடுங்கிய விண்ணவர் போற்றிட, மிக நடுங்கிய விண்ணவர் போற்றிட. உள்ளுக்க நடுக்கமாக வெளியில கும்பிடு போடுறான். ஆறு தேவரெல்லாம் உள்ளுக்க நடுக்கான். தொலையணும்னு என்ன நம்ம தொலைஞ்சுட்டான். அவன் இதன் தொலையணும்னு நினைக்கிறானா, நம்ம இந்த மாதிரி போச்சு, நம்ம கூட்டமும் போச்சு, நம்ம ஆட்சியும் போச்சு. அதோட கும்பிடு போடாமல் இருக்க முடியாது. வெளியில் கும்பிடு கும்பிடுறானா. நிருதர் மிக நடுங்கிய விண்ணவர் போற்றிட மகபதிக்கு மனந்தளவு எய்தவே. மகபதினா இந்திரனுக்கு சொல்ல வேண்டியதில்லை, அவனுக்கு வந்த வேதனை. அது இந்திரனுக்கு தேவேந்திரன் வந்து செய்ய மணித்த விசேரினன். யாரு? சூரபன்மன். மணித்த விஷயம் சிங்காதனத்துல இருந்தார். அச்சு அந்த வெள்ளையில் அச்சுதற்காமனு இந்திர திருமுடி ஏந்தி, இந்திர திருமுடி மாமுடி ஏந்தி சுந்தரத்துடன் 4 முகம் சூட்டினான். பிரம்மா முடியை சூட்டினார். பிரமா சூரபன்மனுக்கு கிரீடத்தை வச்சார். கண்டு தானவர் காசி வங்காதனம் முண்டரீக புலன்கள் தாழ்ந்தடா அண்டோனா மகிழ்வால் அடுந்தேரலை உண்டுள்ளாரையும் உலங்கொழி பெய்யினார். சூரபன்மனுக்கு மகிழ்ச்சி, அவனுடைய கூட்டத்தாருக்கெல்லாம் மகிழ்ச்சி. நம்ம தலைவர் கிரீடம் சூட்டியாச்சு, பிரம்மாவே முடிச்சு விட்டார் அப்படின்னு அந்த அசுர உடல் சந்தோஷம் சொல்லி முடியாது. அளவற்ற மகிழ்ச்சி. அன்ன வேலை அமரர் முனிவர்கள்
பொன்னாவானரும் போது கரங்குடைய மன்னர் மன்னன் மணிமுடியின் மீது முன்னி வாழ்த்தி முறைமிகு எல்லாரும் மலர்களை தூங்கினார்கள். சூரபன்மன் மேலே ஏராளமான மலர்களை சொரிந்தார்கள். தேவர்களும் தெரிந்தார்கள், அசுரர்களும் தெரிந்தார்கள். முனிவர்கள் ஆட்சி கூறினார்கள், அறம்பெயர்கள் ஆடினார்கள், கிண்ணர்கள் பாடினார்கள், விஞ்சையர்கள் வீணையை வாசித்தார்கள். சொல்ல முடியாத ஏற்பாடு. பாங்குரு தவிசின்பாரி துணைவர் பங்கையன்மார் தம்மை இங்கினி திருத்திருந்த பக்கத்தில் ஆசனம் போட்டேன். அதில் துணைவர்கள் இருக்க வச்சான். துணைவர்னா சிங்கமுகன் ஒரு சிங்காசனத்தில், தாரகாசனம் சிங்காசனத்தில், ஒரு சிங்காசனத்தில் ஒரு ஆசனத்தில் பிரம்மா, ஒரு ஆசனத்தில் விஷ்ணு. என்ன அவெல்லாம் பாட்டன் ஒரு மரியாதை. பாங்குரு தவிசின்பாரி துணைவர் பங்கையன்மார் தம்மை இங்கி நிதிரித்தின் என்ன இருந்தனர் எவளாலே ஓங்கிய பகவான் கொண்டான் கராதி உன்னிதியின் கோமார் தாங்கின நடப்பை மற்ற சமீரனர் கவரி கொண்டாரு. ஒரு மகவன் கராஜிங்கிற ஒரு பாத்திரத்தை எரிஞ்சினான். அதுக்கு மேல இருந்து நிதின் கோமான்கிறவன் குபேரே அடப்பையை தாங்கினானா. சமீரன் வாயு தேவர்கள்லாம் வந்து கவரி வீசினார்களாம். வாயுக்கள் நிருதர்கள் தன் குறிச்சில்லான நெடுந்தகை உடைவாள் கொண்டான். நிருதத்துக்கு அரசனா இருக்கிறவன் பக்கத்தில் வாளாயுத்து வச்சுட்டு நிற்கிறானா. பக்கத்தில் துப்பாக்கி வச்சுட்டு நிற்கிறான்ல. அந்த பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவனுக்குலாம் பக்கத்தில் துப்பாக்கி வச்சுட்டு இருக்கிறான்ல. இப்போ நமக்கெல்லாம் பயமே இல்லை. பதவியில் இருக்கிறவனுக்கு தான் பயம். பக்கத்தில் என்ன மெய்காப்பாளர். அது மாதிரி நிருதத்துக்கில் இருக்க அந்த நிருதன் வந்து அதில் பக்கத்தில் வாழ வச்சுருந்தானா. வந்து சூரியனும் சந்திரனும் கொடை பிடித்தார்களாம். வருணனும் மகார ஆலவட்ட வீசினா. ஆலவட்டம்னு ஒரு இது இருக்கு. அப்படி வீசணும். அது வருணனும் அவருடைய புத்திரனும் வீசினார்கள். எனக்கு குழு இருக்கும் அந்த ஆலவட்டம். கருடர் காந்தவர் சித்தர் காரணம் இசையான கருடர் காந்தவர் சித்தர்கள் எல்லாம் அவர் வாத்தியங்களை எடுத்து வாசித்தார்கள். முத்தலை அயில்வேலேந்தி முறைநெறி ஆற்றும் கூற்று மெய்த்தளர் கடவுள்தானும் வேத்திரமேந்தி. வேத்திரங்கள் ஒரு பரம்பு வச்சுக்கிட்டு இருந்தான். பரமா இது யமதர்மன் ஒரு பரம்பு வச்சுக்கிட்டு யாண்டு எத்திரத்தவரை நீங்க எரிவொழித்து இடியினார்க்கு பத்தி நிரூபித்துடன் பல்புகள் பரவி நின்றார். எல்லாரும் சூரபன்மன் வாழ்க அளவில்லாத வளர்ச்சி வாழ்த்துக்கள் ஏராளம். குறைகளை நிறுதிய முன் கோடிக மதுவை கொண்டான். இருமைசர் குறவர்தாமல் எல்லைசீர் முனிவரியார். இருமைசர் குறவருங்கிறத வந்து பிரகஸ்பதி சுக்கராச்சாரிய தேவகுரு அசுரகுரு எல்லாம் சேர்ந்து போவாட்ட. அந்த கட்சியும் பார்க்காம இந்து வாழ்த்து போடுறோம். அது தேவகுருவும் சரி அசுரகுரு. எல்லை திரைகள் கங்கை தூணில் செம்பனங்கரசு இங்கே துருவையின் மறையால் வாங்கி துவலை கொடுத்தாள் வைத்தார். அதனால வந்து புண்ணிய தீர்த்தத்தினாலே தெளித்தார்கள். சூரபன்மன் நன்றாக பொருள் சூரபன்மன் வாழவனும் பல்லாண்டு வாழவனும் அப்படின்னு ஆசிக்கிறோம். ஆரம்பை மேனகையை மிக்க உருப்பசியாதி அடி வரம்புற அமரர் மாதர் வரன்முறை விதியின் நாடி நரம்பியில் குடிச்சி பாடல் ஏற்றோடும் படிந்து நன்னி தரம்பையில் நடனம் மூன்று செவிசு புயல் விட்டார். எல்லாரும் உருவசி மேனகை நிலவத்தை எல்லாரும் பிரமாதமா நடிச்சுட்டா. பிரமாதமா நடிகை ஒன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் எல்லாம். நல்ல நாட்டியம் பரதநாட்டியம் பிரமாதமா. இத்திர அமரர் யாரு ஏனைய தாம் ஈண்டி தத்தமது உரிமை தன்னை தவாநதி தலை கொண்டாற்ற மைத்தது சூரமன்னன் மடங்கலந்த விஷ்மின் மெய்த்து நிகழ மன்னி பின்னிவை பிளம்பது. இப்படி சூரமன்னன் திக்கு வசியத்தை செய்து எல்லாரையும் வென்று அங்கங்கே இருக்கிற செல்வங்களை எல்லாம் வாரி கொண்டு வந்து தேவர்கள் முனிவர்கள் சித்தர்கள் கந்தர்வர்கள் கிண்ணரர் கருடர் காந்தர்வர் எல்லாரும் சூழ பிரம்மா முடியை சூட்ட அரம்ப மேனக முதலானவர்களாம் நடிக்க மற்றவர்களாம் வாழ்த்து பாட இப்படி பிரமாதமாக பட்டாபிஷேக விழா சிறப்பாக சூரமன்னன் நடந்தது. 1008 அண்டங்களுக்கு ராஜா. 1008 அண்டங்களுக்கு ராஜா. ஆசுர கூட்டத்துக்கு அளவில்லாத மகிழ்ச்சி. தேவகூட்டா அப்படியே புடுங்கி தேவகூட்டம் உள்ள புடுங்கி வெந்து வெளியில ஒன்றும் மூச்சு விட முடியாது. அதுக்கு மேல அரசு செய்படலம்னு வருது. அரசு செய்படலம்னு வருது. அரசு செய்படலம்னா இப்ப சூரன் அரசனாயிட்டா எல்லா டிபார்ட்மெண்ட் அதிகாரிகளும் வந்து நிற்கிறான். எல்லா தேவர்களும் மற்றவர்களும் வந்து வணங்கி வாழ்த்தி கொண்டு இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் உத்தரவு போடுறான். அது எப்படி உத்தரவுன்னா
கழித்திடு நிமிரும் வண்டும் கலந்திட நரவம் பொங்கி துளித்திடு துளாய் மார்கன்னை சூரனா உணர்வார அழித்தவன் தன் நூதாரை ஆகின அதனால் என்னை விழித்திடு வெள்ளதோடு வரைந்தீவன் மேவுகின்றான். மகாவிஷ்ணு பார்த்தான், எங்க பாட்டனுக்கு அப்பா நீ, எங்க அப்பா காசிபருக்கு அப்பா பிரம்மா, பிரம்மாவுக்கு அப்பா நீ, அதனால ரொம்ப நீ பெரியவர் மூத்தவர், அதனாலே நீ நான் எப்போ கூப்பிட்றனோ அப்போ வந்து நீ எனக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகணும் பாட்டேன் அப்படின்னு மகாவிஷ்ணு சொல்றான். அப்படியே நடந்துக்கிறேன். செங்கமலத்தின் மேல் திசைமுகத்தொருவன் தன்னை துங்கமோட அருகை சூரானா இருந்தாரா இங்கு மைந்தரோடு என்னிடம் தண்ணிலுமே அங்க ஐவகையின் நாள் அரைந்தனை புதியந்தான். கையில பிரம்மாவை பார்த்தான். கையால் நீ உன்னுடைய மைந்தர்களோட பஞ்சாங்கத்தை கொண்டு வந்து நான் எப்போ என்ன கேட்கணும்னா அப்பெல்லாம் பார்த்து சொல்லிட்டு போட்டேன். அங்கே வேண்டியது அவனுக்கு கெட்ட நாளே இல்லை சூரமன்மனுக்கு. இப்போ கெட்ட நாளே இல்லை, எதிரியே இல்லை, தரித்திரம் இல்லையா, வியாதி இல்லையா, என்ன குறைச்சவனுக்கு ஒண்ணுமே இல்லை. இருந்தாலும் உன்னுடைய முக்கிய பொருளாக இருக்கிற பஞ்சாங்கத்தோட வந்துட்டு அப்படின்னு சொல்லுவோம். பஞ்சாங்கத்தோட வந்துட்டு போகிறோம். பஞ்சாங்கிறதுக்கு வாரம், திதி, நட்சத்திரம், யோகம், கரணம் 5 சேர்ந்தது பஞ்சாங்கம். பஞ்சாங்கம் சொல்கிறோம் இல்லப்பா, அதில் 5 அங்கங்கள். வாரம் இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை வந்து சஷ்டி திதி, வந்து உத்தர நட்சத்திரம், வந்து சித்த இது வேதிவாத யோகம், பாவகரணம். இப்படி காரணம், யோகம், நட்சத்திரம், திதி, வாரம் 5 சேர்ந்தது பஞ்சாங்கம். அதனால நீ பஞ்சாங்கத்தோட உன்னுடைய மைந்தர்களோட இங்கே சபைக்கு வந்துட்டு போக வேண்டியது, மரியாதை நிறுத்தலாம். பஞ்சாயத்தில் ஒன்றும் பார்க்க வேண்டியதில்லை. கிரகங்கள்ல என்ன செய்யாமல் நம்மத்தான வாசி இருக்கும். அவனை ஒன்றும் பண்ணார். 9 கிரகமும் அவனை ஒன்றும் பண்ணார். அறத்தினை விடுத்த தீயோர் அறுக்கரை நோக்கி நம்மூர் புறத்தினில் அரணம் மீதாய் போகுதல் அரிது கீழ்மேல் நிறுத்திய சிதறியுடு நெறிக்குடு புக்குவான் போய் எரித்தனை தீயினாலும் இளங்கதி நடாத்தி என்றான். சூரியனை பார்த்தா நம்முடைய நகரத்துக்கு நீ நேராக போகக்கூடாது, அப்படியே சுற்றிட்டு போகணும். அதனால நம்ம ஊருக்கு வெளிச்சம் வந்து அதிகமாக நீ உஷ்ணத்தை இங்கே தாக்கப்படாது, அதிகமாக உஷ்ணம் வரக்கூடாது. கணக்காக இத்தனை வாட்ஸ் தான், அந்த அளவுக்கு தான் இங்கே நமக்கு நீ வெளிச்சம் கொடுக்கணும், உஷ்ணம் இருக்கணும். இந்த மாதிரி வெப்பமாக இருக்குது புடுங்கு அப்படின்னு எங்கள் சனங்க சொல்லக்கூடாது. அப்படி ஏதாவது பண்ணுன்னா நான் தொலைச்சி விடுவேன் சாக்காது. அப்படி நான் சூரியனை அப்படியே நடந்துக்கிறேன், அப்படியே நடந்துக்கிறேன். அது தேவையில்ல. அரைகடல் சூரவன் அபிர்மதி தன்னை நோக்கி சந்திரனை பார்த்தான். இல்லை கை வச்சு வழி ஊற்றி நிற்கிறான் சந்திரன். உன் பேர் என்ன? சந்திரனா? சரி. இன்னுமா 15 நாளைக்கு வளருவியா, 15 நாளைக்கு தேய்வியாமே அப்படின்னா. 15 நாளைக்கு வளருவியா, 15 நாளைக்கு தேய்வியாமே, 15 நாளைக்கு கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போயிருவியாமே, அம்மா சரிங்க இல்லாமே போயிருவியாமே அப்படின்னா. ஆமாம், அந்த வேலையெல்லாம் இங்கே வச்சுக்கூடாது. நம்ம நகரத்தில் எப்போதும் 16 கலையோட எப்போதும் போயிட்டு வந்துருக்கு. சாப்பிட தேய்கிறது வளரெல்லாம் வச்சுக்கூடாது. சந்திரன் எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரியே குளிர்ச்சி நடவா இருக்கும். தேய்வரே வலது முறைங்கிற பேச்சே நம்ம நகரத்தில் இருக்கின்றார். பிறையன வலது மாறும், பின்முறை சுருங்குமாறும், மறைவுடு திரியுமாறும் மற்றினி விடுத்து 4 நிறைவுடு கதிரோன் போல் நீர் நகருவது. சூரியனை போலவே நீ இருக்கும். சூரியன் தேய்கிறானா மறைகிறானா? இல்லைப்பா, ஒரே மாதிரியே தான் இருக்கிறான். சூரியன் அது மாதிரி இருந்தால் உலகம் என்ன ஆகும்? சூரியன் சந்திரன் மாதிரி இருந்தான்னு வச்சுக்கப்பா, உலகம் வாழுமா? இதெல்லாம் நினைச்சு பார்த்தீங்கன்னா அதிசயமான கடவுள் இத்தனை உபகாரம் பண்ணியிருக்கிறாரே நமக்கு. சூரியன் எப்படிப்பா படைச்சிருக்காரு? காலையில் புறப்படுறான், சாயங்காலம் வரையிலும் 6 மணி வரையிலும் இருந்துட்டு அடுத்த உலகத்துக்கு போயிடுறேன். சூரியன் வந்து மறையிறதே கிடையாது, அடுத்த உலகத்துக்கு போடுறான். அமெரிக்கா, ஜப்பான், இப்போ அங்கே வந்து பகல், அமெரிக்காவில் பகல். தெரியுங்களா உங்களுக்கு? சூரியன் வந்து இது ரெஸ்டே கிடையாது, சுற்றிக்கிட்டே இருப்பார். சூரியன் இந்த மாதிரி சந்திரன் மாதிரி தேயமும் வளரவும் இருந்தால் என்ன கதியாகும்? அவ்வளவு. ஆகையினால அப்படி சந்திரன் உத்தரவு போட்டால் அதுக்கு மேலே பொங்கலல் முதல் வந்தன்னே புறவலன் வரைக்கும் நோக்கி அக்னியை பார்த்தான். அக்னி தேவனை பார்த்து இங்கு நம் மூதூர் உள்ளோர் யாவரை எனினும் உன்னின் அங்கவர் தம்பாலைக்கு அவர் பணி யாவும் ஆற்றி செங்கமலம் போல் யாவர் தீண்டினும் குழுதி என்றான். அக்னியை பார்த்தான். அதனால நம்ம ஊர் சனங்க, நம்ம கூட்டத்தார், நம்ம சமுதாயம், ராட்சச கூட்டம் எப்போ யாரு நினைச்சாலும் உடனே நீ அங்கே வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த வேலையை நீ கேட்கணும். எங்கள் ஊர் ஜனம், எங்கள் ஜனங்கள்லாம் யாரும் சிலிண்டர் வாங்க மாட்டாங்க, அடுப்பு பற்ற வைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி சமையல் பண்ணோம்னா உடனே நீ வந்து பற்றிக்கணும், புரியுதா?
சரி இந்த வேலையே இருக்கக்கூடாது. எப்போ நினைக்கிறாங்களோ அப்போ நீ வரணும். அவங்க எந்த அளவுக்கு அக்னி வேணுங்கிறாங்க அந்த அளவுக்கு நீ பாகம் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு மேலே இன்னொரு உத்தரவு, அவங்க தொட்டா கூட நீ சுடக்கூடாது, தொலைச்சி முடியும், உன்னை சுட்டே முடியும், உன்னை சுட்டு அவங்க தொட்டா நீ சுடக்கூடாது. இப்போ அக்னியை தொட்டா சுடுதில்லப்பா, எங்கள் ஊர் ஜனம் உன்னை தொட்டா நீ சுடக்கூடாது, சுற்றினா உன்னை சுட்டு முடியும் அப்படின்னு. செங்கமலம் போல் யாவர் தீண்டினும் குளிர்ந்தி என்றான். குளிர்ச்சியா இருக்கணும், தொட்டா குளிர்ச்சியா இருக்கணும். சுடர்முடி அவுணர் செம்மல் தொல்பெரும் கூற்றை நோக்கி படிமுழு துயிரினாலும் படுப்பது போல நந்தம் கடமத கரியை மாவை கணிப்பில் அவுணர்தமே அடுவது கனவும் உண்ணாது அஞ்சியது என்றான். அதனால யமனை பார்த்தா ஜாக்கிரதை. மற்ற ஊர் மக்களை போல நம்ம ஊர் மக்களை நடக்கிறாங்க. இங்கே இருக்கிற யானை குதிரை மாடுகள் மனுஷன் யாரையும் நீ பிடிச்சாலா காலமாகி போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஊருக்குள்ளேயே வல்ல சாமி என்ன அடுவது கனவு உண்ணாது அங்கேயே தெரியணும். கனவுல கூட நினைக்கக்கூடாது. பிடிச்சிக்கிட்டு போகலாம் வேலை செய்வார் எல்லாத்தையும் பிடி அந்த வேலையும் நம்ம நகரத்தில் வச்சுக்காது அப்படின்னா வெயிட்டுன்ட்டான். அண்டரும் உலவையானே அவுணர்மா தலைவன் பாரா எண்டரு நம் மூதூரில் யாவரும் பொலைந்து நீத்த தண்டுளி நரவமால தயங்கு முன் கலிங்கஞ்சார்ந்த நுண்டுகளால் சொன்ன மாற்றுதின் உயிரினந்தான். அதனாலே வாயுதேவனை பார்த்தான். அதனாலே நம்ம ஊர் ஜனங்கள் அதனால கூந்தலில் வைத்தா விட்டு போடுகிற சூரிய மாலையை கலட்டி போடுவது முதலான குப்பைகள் சேர்ந்து சொன்னதுன்னா இது சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த காற்று அதிகமாக வீசப்படாது, ரொம்ப வீசப்படாது, பரபரப்பாக அடிக்கப்படாது. கணக்காக கிளைவிட்டு கணக்காக அளவாக எங்கள் ஜனங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கணும். நாங்கள்லாம் மின்விசிறிலாம் போட மாட்டோம், மின்விசிறிலாம் நாங்கள் போட மாட்டோம். காற்று எங்கே வேணுமோ எவ்வளோ காற்று வேணும்னு நினைக்கிறாங்களோ அவ்வளோ காற்று நீ கொடுத்து கொடுக்கணும் அப்படின்னு வாயுதேவனுக்கு உத்தரவு போட்டான். அதே மாதிரி தான் நடந்துக்கிட்டான். காவலன் வருணன் தன்னை கண்ணூரி நம்மூதூரில் நாவியன் பழிதஞ்சார்ந்த நகர்ந்தவோட அளாவித்திம்பால் ஆவியின் வெளியே நொய்ய அரும்பணி நீதி கூட்டி தூவுதி இடங்கடோறும் காற்று துடைக்க வந்தான். என்ன வருணனை பார்த்தான். நல்ல வாசனை பொருளை கலந்த தீர்த்தத்தை கொண்டு அங்கங்கே நீ தெளிச்சுக்கிட்டு இருக்கணும். வாசனை கலந்த தீர்த்தத்தை தெளிச்சுக்கிட்டு இருக்கணும். அதனால் அந்த ஈரத்தை அதனால் வாயுதேவன் மாற்றணும். ஆக அந்த வாசம் கம்மன்னு இருக்கிறாப்புல நீ தண்ணீர் தெளிக்கணும். அந்த மாதிரி நடந்துக்கும். தண்ணீர் நினைக்கும் போது நீ ட்ரம்மில் ரொம்பிடணும், ட்ரம்மில் தண்ணீர் ரொம்பிடணும். கிச்சனில் தண்ணி நல்ல தீர்த்தமாக எப்போதும் இருந்துக்கிட்டு இருக்கணும். எங்கள் வீட்டு பெண்கள்லாம் போய் தண்ணியில் இறக்கிட்டு இருக்க மாட்டாங்க, தூக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. அவங்க இடத்துக்கு அப்படி தண்ணி வேணும்னு அப்படியே வந்துருக்கணும். அதே மாதிரி நடந்துக்கிறாங்க. வாசவன் தன்னை நோக்கி வாசவன் இந்திரனே மால்களு திருவின் மேலோன் பேசுரு துறக்கவையும் தேவர்தம் முழுவினோடும் ஆசையங்களவரோட அருந்தவரோடும் பேசிய மணிகள் ஆற்றி திருமதி படையல் என்றான். இந்திரனை பார்த்தேன். மற்ற தேவர்களோட கூட்டம் உன்னுடைய கூட்டத்தோட இந்த அட்டதுக்கு பாலர்களோட மற்றைய தவ முனிகளோட இங்கே எங்கள் ஊர் ஜனங்க என்ன சொல்லுதோ, எங்கள் ஊர் ஜனங்கன்னா எங்கள் ஊரில் இருக்கிற ராத்திரி விடவங்க யாராக இருந்தாலும் ராஜா வீட்டுக்கு தான் இருக்கமில்லை, எங்கள் சமுதாயத்தார் யார் கூப்பிட்டாலும் அப்போது என்ன வேலை சொல்கிறாலும் அந்த வேலையெல்லாம் நீ செஞ்சு கொடுத்துட்டு போகணும். கூட்டத்தோடு அப்படியே நடந்துக்கிறோம். இன்னதி சூரபன்மன் யாவருக்கும் வீட்டு வீட்டா தன் ஒரு பணியின் இருப்பான். சாற்றுதான் அணையர் அஞ்சி அன்னது செய்துமென்றே அணையவர் தொழுக அண்ணான் மண்ணின நரசின் என்றே மனஞ்செய உண்ணினானால். இப்படியால தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் எல்லாத்துக்கும் உத்தரவு போட்டான். அப்படியே நடந்துக்கிறேன் சாமி, அப்படியே நடந்துக்கிறேன் சாமி எல்லாரும் கூப்பிட்டாங்க. அப்படி கூப்பிட்ட ஒரு பாடு. அதன் பிறகு அயால திருமணம் பண்ண எண்ணினான். திருமணம் பண்ணுவதற்கு எண்ணினான். அதுக்கு மேலே திருமண நிகழ்ச்சி நடக்கிறது. 3 பேரும் கல்யாணம் பண்ணுறான், புத்திரனை பெறுகிறான். இப்படியெல்லாம் அடுத்த நிகழ்ச்சியெல்லாம் வருகிறது. அவைகளை எல்லாம் திருவருளாலே அடுத்த வாரத்தில் சந்திக்கலாம், சிந்திக்கலாம். இன்னொரு 10 பேர்த்து கூட்டிகிட்டு வாங்க. நான் மெனக்கடுறேன், அவர் மெனக்கடுறாரு. மெனக்கடுறதுக்கு ஒரு பலன் இருக்கிற மாதிரி இருக்கணும். இன்னொரு 10 பேர் கேட்டால் நல்லா இருக்கும். எப்படியோ ஒரு 40-50 பேராவது இருக்கணும். இருந்தால் தான் சொல்ல நல்லா இருக்கும், கேட்க நல்லா இருக்கும். அதனால் சிரமப்படுறோம், மெனக்கடுறோம்னா அதுக்கு தகுந்த ஒரு ஆதாயம் அதுதான். ஒரு தட்சணம் கொடுக்குறதோ மற்றதெல்லாம் 2ஆகுது. 10 பேர் 20 பேர் கேட்டாங்க அப்படின்னு இருக்கிற விஷயம் தெரிஞ்சவங்களாக இருக்கணும், சுழு நயம் தெரிந்தவர்களாக இருக்கணும், அதோடு அதை சுவைக்கிறவங்க ரசிக்கிறவங்களாக இருக்கணும். இப்படியெல்லாம் இருக்கணும். அதனால் இன்னும் 10 பேர் கூட்டிகிட்டு வாங்க. ஆர்வமாக்களுக்கு கந்த புராணம் கேட்கின்றவர்களுக்கு யமன் வரமாட்டான், செல்வம் சேரும்.
ஆயுள் கூட இருக்கும். அதனால் முன்ன பிரிவினை செய்த பாவங்கள் எல்லாம் தொலைஞ்சு போகும். கேட்டவுடைய புதுக்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போவார்கள். நம்முடைய பாட்டன்மார் தந்தைமார்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போகும். இந்த புராணம் கேட்குற சிவபுராணம் கேட்டவனுடைய சுற்றத்தாரெல்லாம் முன்னோர்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போவார்கள். அது உரமதான் பத்தில் ஒரு நாடுவை வரமனார்களை கேட்போர் பகவன்தான் புறமது ஈதும் புதுமையதோ அவர் மரபலாம் சிவலோகத்தின் வைகுமால் என்கிறார் சிவரகசியத்தில். அதனால சாதாரணமாக நினைக்காதீங்க. அதனால இன்னும் சில மக்களை கூட்டிகிட்டு வந்து கேளுங்க. இப்போ அரசு செய்படலத்தில் 10 பாட்டு ஒளிஞ்சு சொல்லியிருந்தோம். அரசு செய்படலாம் 10ன்னு எழுது. சிதம்பரேசா சிவ சிவா கருப்பத்தூரி பிறவாதே கணக்கப்பாடு சுழலாதே திருப்பொற்பாத தருபூதியே சிறக்கப்பாலி தருள்வாயே பரப்பற்றாறு குடியோனே பரத்தப்பாடு கனியோனே திருக்கை தேவர் குடியோனே ஜெகத்தில் ஜோதி பெருமாளே ஜெகத்தில் ஜோதி பெருமாளே வான்முகில் வளாது வைக மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசிய குறைகிறாது இருள் வாழ்க நான் மறையரங்கன் உங்கத்தவன் வேண்டி மல்க மேன்மை கொள் செய்வ நிதி விளங்குக உலகமெல்லாம் நம பார்வதி.